அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா மனிதர்களாகிய நம்மை எல்லாம் இந்த உலகத்தில் படைத்து நாம் வாழ்வதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அல்லாஹ் நமக்கு செய்து தந்திருக்கின்றான். அல்லாஹ் நம்மை எதற்காக படைத்திருக்கின்றான், நாம் எங்கே செல்லவிருக்கின்றோம், நாம் செல்லவிருக்கக்கூடிய இடத்திலே நம்மை எது பாதுகாக்கும் என்பதையெல்லாம் அறியாத சமுதாயமாகத்தான் இந்த மனித சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் நம்மை எதற்காக படைத்தான்? அல்லாஹ் கூறுகின்றான், خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. இறைவன் தான் இவ்வுலகத்தில் மனிதனுக்கு மரணத்தையும் வாழ்வையும் அல்லாஹ் படைத்தான். எதற்காக ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கை என்கின்ற நிலையையும் மரணம் என்கின்ற நிலையையும் அல்லாஹ் ஏற்படுத்தினான். லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களில் நல்லறங்கள் செய்யக்கூடியவர்கள் யார், நல்ல காரியங்களை, நன்மையான காரியங்களை அதிகம் செய்யக்கூடியவர்கள் யார் என்று சோதனை செய்வதற்காகத்தான், பரீட்சை செய்வதற்காகத்தான் மனிதனுக்கு வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ் கொடுத்ததாக சொல்லி காட்டுகின்றான். உண்மையிலேயே இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் நாம் அல்லாஹ்வை நம்பியிருந்தாலும், திருமறை குர்ஆனை நம்பியிருந்தாலும், அந்த நம்பிக்கையில் நாம் ஆழமாக நம்முடைய மனது அதை நம்பிக்கை கொண்டிருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். என்ன காரணம்? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், وَمَن يَرْجُو لِقَاءَ رَبِّهِ فَلْيَعْمَلْ عَمَلًا صَالِحًا. எவன் ஒருவன் தன்னுடைய இறைவனை சந்திக்க வேண்டும் என்று ஆசை வைக்கின்றானோ, நாம் மறுமையில் சோரம் செல்ல வேண்டும் என்று ஆவல் கொள்கின்றானோ, அவன் நல்லறங்களை அதிகம் செய்யட்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக சொன்னார்கள். சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யத்பவுல் மையித ஸலாஸத்துன் வ அஹ்லுஹு வ மாலுஹு வ அமலுஹு. நபிகள் சொன்னார்கள், ஒருவன் இறந்து போய்விட்டான் என்று சொன்னால் அவனுடைய ஜனாசாவிற்கு பின்னால் 3 விஷயங்கள் பின்தொடர்ந்து செல்கிறது. எதுவெல்லாம் செல்லும்? வஅஹ்லுஹு வமாலுஹு வஅமலுஹு. அவனுடைய குடும்பத்தினர் செல்வார்கள். ஒரு இறந்து போய்விட்டான்னு சொன்னா நம்முடைய குடும்பத்தினர்கள் நம்மோடு வருவார்கள். இரண்டாவது சொல்கின்றார்கள், மாலுஹு, அவனுடைய செல்வம் அவனோடு வரும். வஅமலுஹு, அவன் இந்த உலகத்திலே செய்த நல்ல காரியங்கள், தீய காரியங்கள் அவனோடு செல்லும். எல்ஜிஓ இஸ்லானி வ யபுகா வாஹிதுன். 2 விஷயங்கள் அவனை விட்டும் திரும்பிவிடும், ஒன்று மட்டும்தான் அவனோடு தங்கி இருக்கும். எந்த 2 விஷயங்கள் திரும்பும்? எல்ஜிஓ அஹ்லுஹு வ மாலுஹு, அவனுடைய குடும்பத்தினர் திரும்பி விடுவார்கள். அவனுடைய செல்வம், அடிமையை செல்வமாக நினைத்தார்களே அந்த அடிமைகள் திரும்பி விடுவார்கள். அவன் செய்த நல்ல தீய காரியங்கள் மட்டும்தான் அவனோடு நிலைத்திருக்கும். கடைசி வரை நம்மோடு எது வரும்? இந்த உலகத்திலே நாம் உயிரோடு வாழும்போது எந்த நல்லறங்களை நாம் செய்கின்றோமோ அதுதான் நம்மை இறுதி வரை நம்மோடு வரவிருக்கின்றது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், وَمَا تُقَدِّمُوا لِأَنفُسِكُم مِّنْ خَيْرٍ تَجِدُوهُ عِندَ اللَّهِ. இந்த உலகத்திலே உயிரோடு வாழும்போது உங்களுக்காக, உங்களுடைய ஆத்மாக்களுக்காக நீங்கள் எந்த நல்ல காரியங்களை முற்படுத்துகிறீர்களோ
இந்த உலகத்திலே வாழும்போது நீங்கள் எந்த நல்லறங்களை செய்கிறீர்களோ அந்த நல்லறங்கள் தான் மரண அல்லாஹ்விடம் நீங்கள் அவற்றை தான் கூலியாக பெற்றுக் கொள்வீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்றைக்கு நாம் இந்த உலக வாழ்க்கையில் இந்த உலகத்தில் அற்ப உலகத்திலே வாழ்வதற்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை வழங்குகின்றோமோ, அழியக்கூடிய ஒரு உலகம், அற்பமான ஒரு உலகம், ஒருவன் எவ்வளவுதான் செல்வத்தை சம்பாதித்தாலும் இந்த உலகத்தில் அனைத்து இன்பங்களையும் அவன் பெற்றுவிட முடியுமா? நிச்சயமாக முடியாது. மிகப்பெரிய மாடிகளை கட்டியிருப்பான், வீட்டின் அடித்தளத்தில் தான் இருப்பான், மாடிக்கு மேல ஏற முடியாது. என்னப்பா, நான் எத்தனை மாடிகள் கட்டினாலும் அவனால் அதை சுற்றி பார்க்க முடியாது. என்ன காரணம்? காலில் முட்டுக்கால் வலி. டாக்டர் மேல ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஒரு படிக்கு மேல ஏறினாலே கால் வலிக்குது. எவ்வளவு பெரிய மாளிகைகளை கட்டினாலும் அதை மனிதனால் அனுபவிக்க முடிகின்றதா? மிகப்பெரிய செல்வந்தனாக இருப்பான், சாப்பாட்டுல உப்பு போட்டு சாப்பிட முடியாது. ஏண்டா? பிரஷர் கூடி போச்சு, ரத்த கொதிப்பு ஏறி போச்சு, உப்பு சேர்த்தா உயிருக்கு ஆபத்து, அதனால சாப்பாட்டுல உப்பு போடாம தான் சாப்பிட வேண்டும். நம்முடைய செல்வம் நம்மை ருசியாக சாப்பிட வைக்கின்றதா? நிச்சயமாக இல்லை. மிகப்பெரிய செல்வந்தனாக இருப்பான், சாயாவில் சீனி போட்டு குடிக்க முடியாது. என்ன ஆச்சுப்பா? எனக்கு சுகர் நோய், சக்கரை வியாதி, நீரிழிவு நோய், நான் சீனி போட்டு குடிக்க கூடாதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லிவிட்டார். அப்ப இந்த உலகம் என்பது எவ்வளவுதான் பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் அவன் இந்த உலகத்தில் முழு இன்பத்தையும் அனுபவித்து விட முடியாது. இந்த உலகம் என்பது அற்ப வாழ்க்கை தான். ஆனால் மறுமை என்பது அது அற்பமான வாழ்க்கையா? ஒரு கவிஞர் கூட சொல்லி காட்டுவார், உலகம் இறைவனின் சந்தை மடம், அது வருவோரும் போவோரும் தங்குமிடம், இதுவரை நமக்கு சொந்த இடம், அங்கே இருக்குது வேறு புதிய இடம். அதுபோல பாட்டா படிச்சதுனால நம்ம சமுதாயம் விளங்காம போயிடுச்சு, மனித சமுதாயம் விளங்கவில்லை. இந்த உலகம் என்பது இது ஒரு சந்தையை போன்று. ஒரு சந்தைக்கு மாட்டை கொண்டு வருவாங்க, அதோடு சாயந்தரம் ஆயிட்டா மாடுகளை பத்திரிக்கொண்டு சென்று விடுவார்கள். அதுபோலதான் இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமான ஒரு வாழ்க்கை. இந்த அற்பமான உலக வாழ்க்கைக்கு எவ்வளவு தியாகங்கள், அதற்காக எவ்வளவு போராட்டங்கள், இந்த ஒரு ஜான் வயிற்றை நிரப்புவதற்காகவும் உலகத்தில் உள்ள அற்ப சுகங்களை அடைவதற்காகவும் வியாபாரத்தில் நாம் எவ்வளவு கஷ்டப்படுகின்றோம், நம்முடைய விவசாயத்தில் எவ்வளவு சிரமப்படுகின்றோம். இதெல்லாம் எதற்காக? அழியக்கூடிய இந்த உலகத்திற்காகத்தானே. ஆனால் அழியாத ஒரு வாழ்க்கையை நாம் எல்லாம் சந்திக்கவிருக்கின்றோமே, அந்த வாழ்க்கையிலே யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய அருள் இருந்தால்தான் நாம் சோழம் செல்ல முடியுமே. அந்த இறைவனுடைய அருளை பெற்றுத் தரக்கூடிய நல்ல காரியங்களில் நாம் ஆர்வம் செலுத்தினோமா? நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நம்முடைய ஏகத்துவவாதிகள் கூட நாம் எல்லாம் மார்க்கத்துவோம், ஒரு கையில் இறைவேதம் மறுகையில் நபிபோதம் இருக்கையில் நமக்கு என்ன கவலை? நபிகள் நாயகம் இரண்டு விஷயங்களை விட்டு சென்றார்கள், ஒன்று அல் குர்ஆன், மற்றொன்று ஹதீஸ். அந்த இரண்டையும் பற்றி பிடிக்கக்கூடிய காலம் எல்லாம் நீங்கள் வழிதவறவே மாட்டீர்கள். நாங்கள் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்கள் என்று சொல்கின்றோமே. நம்முடைய தௌஹீத்வாதிகள், நம்முடைய தௌஹீத் ஜமாத்தினர், நீங்கள் உங்களுடைய மனதை தொட்டு சிந்தித்து பாருங்கள். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய மனதை தொட்டு சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் நல்லறங்களில் ஆர்வம் செலுத்தி இருக்கின்றோமா? நல்ல காரியங்களை அதிகம் அதிகம் செய்திருக்கின்றோமா? நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இன்றைக்கு நாம் சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு 24 மணி நேரம் நாம் தூங்கி கண் விழித்ததிலிருந்து நாம் இன்று இரவு தூங்க போகின்றோம். இன்றைக்கு நாம் செய்த நல்லறங்கள் என்ன? நாம் உலகத்திற்காக ஓடிய ஓட்டம் என்ன? இந்த உலகத்திற்காக ஓடிய ஓட்டம் தான் அதிகமாக நிலைத்திருப்பதை பார்க்கின்றோம். நம்முடைய மார்க்கம் நல்லறங்களிலேயே மிகச்சிறந்த நல்லறம் என்று எதை சொல்கிறதோ அந்த கடமையான தொழுகையிலாவது நாம் உருப்படியாக இருக்கின்றோமா? ஒரு மூமின் என்பதற்கு அடையாளமாக ஒருவன் முஸ்லிம் என்றால், ஒருவன் மூமின் என்றால் மார்க்கம் அவனுக்கு எதை அடையாளமாக சொல்லி காட்டுகிறது? கடமையான தொழுகையை தான் சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், புகாரியிலே 8வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸ், இஸ்லாம் என்பது 5 தூண்களின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது.
நம்முடைய மார்க்கம் இருக்கிறதே, நம்ம கிட்ட உள்ள, நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய குறை, ஹதீஸ்களுடைய நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய அந்த போதனையை ஒரு தத்துவமாகத்தான் நாம் பார்க்கிறோம். நம்ம எப்படி பார்க்கிறோம்? எவ்வளவு அற்புதமான மார்க்கம்! ஒரு முஸ்லிம் என்றால் தன்னுடைய நாவாலும் கரத்தாலும் பிற முஸ்லிம்களுக்கு தொல்லை தராதவன் தான் முஸ்லிம் ஆவான் என்று தத்துவமாக பார்க்கின்றோமே தவிர, நம்முடைய நாவினாலும் நம்முடைய கரத்தினாலும் பிற மக்களுக்கு நாம் தொல்லை தராமல் இருக்கின்றோமா? இல்லை. ஹதீஸ்கள் அற்புதமா போர்டு மாற்றி வைக்கிறோம், ஹதீஸ்கள் அற்புதமா பேப்பர் அடிச்சு வெளியிடுகின்றோம். அந்த ஒவ்வொரு வாசகத்தையும் நம்முடைய வாழ்வில் நாம் பின்பற்றுகின்றோமா? நிச்சயமா இல்லை. ஹதீஸ்களை படிக்கும் போது, குர்ஆனை படிக்கும் போது நம்மிடம் அந்த உணர்வு வருகின்றதா? இதை நாம் நடந்து காட்டி இருக்கின்றோமா? இதை நாம் பின்பற்றி இருக்கின்றோமா என்கின்ற உணர்வோடு நாம் பார்க்கிறோமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி ஏன் சொல்கின்றோம்? இன்றைக்கு மார்க்கம் எதை தலையாய நல்ல காரியமாக சொல்லி காட்டுகிறதோ அந்த தொழுகையில் இன்றைக்கு நம்ம இஸ்லாமிய சமுதாயம் பாராமுகமாக இருப்பதை பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸ், இஸ்லாம் என்கின்ற இந்த கட்டிடம் 5 தூண்களின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது தூண் ஷஹாதத்து அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, ஏகத்துவ கலிமா, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராகவும் அவனுடைய அடியாராகவும் இருக்கின்றார்கள் என்று ஏகத்துவ கலிமா தான் முதல் தூண். அதற்கு அடுத்த தூண் எது தெரியுமா? ஏகத்துவத்திற்கு அடுத்தபடியாக இஸ்லாம் எதை சொல்லி காட்டுகிறது தெரியுமா? ஐவேளை தொழுகையைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். வயகாமஸ் ஸலாத் வஈதாயிஸ் ஸகாத் வஸௌமி ரமலான், தொழுகையை நிலைநாட்டுவது, ஜகாத்தை நிறைவேற்றுவது, ரமலான் மாதம் நோன்பு நோற்பது, உடல் ஆரோக்கியமும் செல்வ வசதியும் இருந்தால் இறைவனுடைய ஆலயமாகிய அந்த காபத்துல்லாவை நம்முடைய வாழ்நாளில் ஒரு தடவை ஹஜ் செய்வது, இந்த 5 தூண்களின் மீதுதான் இஸ்லாமிய மார்க்கம் கட்டமைக்கப்பட்டிருப்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். இன்றைக்கு இஸ்லாத்துடைய ஒரு தூணாகிய, இரண்டாவது தூணாகிய இந்த தொழுகையில் நாம் எப்படி இருக்கின்றோம்? அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா மார்க்க சகோதரன் என்று அல்லாஹ் யாரை சொல்லி காட்டுகிறான் தெரியுமா? உண்மையான ஒரு மூமின் தன்னுடைய சகோதரனாக யாரை எடுத்துக்கொள்ள வேண்டும் தெரியுமா? அல்லாஹ் கூறுகின்றான் சூரத்துல் மாயிதா என்கிற அத்தியாயத்திலே 55ஆம் வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னமா வலியுக்குமுல்லாஹு வ ரசூலுஹு வல்லதீன ஆமனூ, உங்களுடைய நண்பர்கள் யார் தெரியுமா? உங்களுடைய பாதுகாவலர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் உங்களுடைய பாதுகாவலன், அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுடைய நண்பர். இன்னும் ஈமான் கொண்ட மக்கள் உங்களுடைய நண்பர்கள். ஈமான் கொண்டவர்கள் என்றால் யார் தெரியுமா? அல்லதீன யுகீமூன ஸலாத்த வ யூதூன ஸகாத்த வ ஹும் ராகிஊன், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். ஈமான்தாரிகள் என்றாலே அல்லாஹ் திருமறை குர்ஆனில் ஏறத்தாழ 50க்கும் மேற்பட்ட இடங்களில், 50 என்ன 100க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த தொழுகையை நிலைநாட்டுவதை பற்றித்தான் அல்லாஹ் அதிகம் சொல்லி காட்டுகிறான். உங்களுடைய மார்க்க சகோதரர்கள் யார் தெரியுமா? எவர்கள் அல்லாஹ்வை நம்பி தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தையும் நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள்தான் உங்களுடைய நண்பர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்றால் இன்றைக்கு நாம் எத்தனை பேர் மூமின்களுக்கு நண்பர்களாக இருக்கின்றோம்? இன்னும் அல்லாஹ் கூறுகின்றான் சூரத்து தௌபா என்ற அத்தியாயத்திலே, எவர்கள் உண்மையான எப்பொழுது ஒரு மனிதனை நாம் நம்முடைய மார்க்க சகோதரனாக எடுத்துக்கொள்ள வேண்டும், எப்போது ஒருவன் கொள்கை சகோதரனாக ஆக முடியும் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, ஃபைன் தாபு வ அகாமு ஸலாத்த வ ஆத்து ஸகாத்த ஃபயுஹ்வானுக்கும் ஃபித்தீன், எவர்கள் தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தையும் நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள்தான் உங்களுடைய மார்க்க சகோதரர்கள். கொள்கை சகோதரன் யார்? கொள்கை சகோதரன். இன்றைக்கு பெருமை அளிப்பதை பார்க்கின்றோம், நாம் பெருமை அளிக்கின்றோம், இவர்களெல்லாம் எங்கள் கொள்கை சகோதரர்கள். விரல் விட்டு எண்ணி பாருங்கள், நம்முடைய கொள்கை சகோதரன் சொல்வதால் நாம மற்ற சுன்ன ஜமாத் இருக்காங்க பாருங்க, அவர்களை விட பல விஷயங்களில் நாம் சிறந்தவர்களாக இருக்கின்றோம். ஆனால் உண்மையிலேயே கொள்கை சகோதரன் என்று சொல்வதற்குரிய தகுதியை இன்னும் நாம் பெற்றிருக்கிறோமா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை என சொல்ல வேண்டும். எத்தனை பேர் நாம் தொழுகை நிலைநாட்டுகின்றோம்? எத்தனை பேர் வசதி வாய்ப்பு இருந்தும் நாம் ஜகாத்தை நிறைவேற்றி இருக்கின்றோம்?
கணக்கிட்டு பார்த்தால், நம்முடைய மனசாட்சியை நாம் தொட்டு பார்த்தால் நிச்சயமாக நம்மில் பலர் இதில் ஜீரோவாகத்தான் இருந்து கொண்டிருப்போம். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஈமானுடைய கடைசி நிலை இருக்கு பாருங்க. ஈமானுடைய கடைசி நிலை, ஈமானுடைய கடைசி நிலை ஒருவனுடைய உள்ளத்தில் அணு அளவு ஈமான் இருந்தாலும் அவன் தொழுகையாளியாக இருப்பான் என்றுதான் மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. இந்த சஹீஹுல் புகாரியிலே 7438 செய்தியிலே அல்லாஹ் ஒரு ஹதீஸிலே அல்லாஹ் ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்ன சம்பவம்? சஹீஹுல் புகாரியிலே பார்க்கின்றோம். ஒருவனுடைய உள்ளத்தில் அணு அளவு ஈமான் இருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? மறுமை நாளில் எல்லா மக்களும் மஹ்ஷர் மைதானத்திலே ஒன்று கூட்டப்படுவார்கள். ஒன்று கூட்டப்படும் போது அல்லாஹ் என்ன செய்வான்? அனைவரையும் ஒன்று கூட்டி யார் யார் எதை எதை வணங்கினார்களோ அதையெல்லாம் அல்லாஹ் எடுத்து காட்டுவான். அல்லாஹ் சிலுவையை எடுத்து காட்டுவான். சிலுவையை வணங்கியவர்கள் அந்த சிலுவைக்கு பின்னால் சென்று நரகத்தில் போய் விழுவாங்க. அல்லாஹ் சந்திரனை எடுத்து காட்டுவான். சந்திரனை வணங்கியவர்கள் ஆக இதுதான் நம்முடைய கடவுள், இதோ வந்துவிட்டார் என்று எண்ணி அந்த சந்திரனுக்கு பின்னால் சென்று நரகத்தில் போய் விழுவாங்க. அல்லாஹ் சூரியனை எடுத்து காட்டுவான். சூரியனை பார்ப்பவர்கள், சூரியனை வணங்கியவர்கள் இதுதான் நம்முடைய கடவுள் என்று நினைத்து அந்த சூரியனுக்கு பின்னால் சென்று நரகத்தில் போய் விழுவாங்க. இப்படி எவர்கள் யார் யாரையெல்லாமோ கடவுளாக நினைத்தார்களோ அதையெல்லாம் அல்லாஹ் எடுத்து காட்டுவான். நாகூர் அவுலியாவை கடவுளாக நினைத்து அவரிடம் பிரார்த்தனை செய்து அவரிடம் பாவ மன்னிப்பு கேட்டார்களே, அவருக்கு அந்த கபர், அந்த நாகூர் அவுலியா இல்ல, அந்த கபரை தான் நினைச்சாங்க. அந்த கபர் அப்படியே வரும். அந்த மனிதன் நல்ல மனிதராக இருந்தா அவன் தப்பிச்சு போயிடுவாரு. இவன் எதை போய் வணங்கினானோ, எதை கும்பிட்டானோ அது அப்படியே வரும். அந்த பச்சை போர்வை அப்படியே வரும். ஆகா, நம்ம அவுலியா வந்துட்டாரு. அந்த பச்சை போர்வைக்கு பின்னாடியே திண்டோட போய் எங்க போய் விழுவான்? நரகத்துல போய் விழுவான். இப்படி யார் யார் எதை எதை வணங்கினாங்களோ நபிகள் பொதுவா சொல்லிட்டாங்க, யார் யார் எதை எதை வணங்கினார்களோ அதற்கு பின்னால் போய் நரகத்திலே விழுவார்கள். இறுதியாக எஞ்சி நிற்பவர்கள் யார்? டிஎன்டிஜே வீடியோ விஷன் வழங்கும் புதிய வெளியீடுகள். சகோதரர் சம்சுலுல்லா ஆற்றிய உரைகள். சொர்க்கத்தில் நபியுடன் இருக்க என்ன வழி, அல்லாஹுவிற்காக புறக்கணிப்போம், சொர்க்கம் நரகம், ஜமாத் தொழுகையை பேணுவோம், இறை நம்பிக்கையாளரின் இனிய பண்புகள். சகோதரர் எம் எஸ் சுலைமான் ஆற்றிய உரைகள். சிறு அமல்களும் பெருநன்மைகளும், நடைமுறைக்கு வந்த நபி வழி, தூய எண்ணத்தில் இறைவணக்கம், இப்ராஹிம் நபியின் பிரச்சாரம். சகோதரர் ரஹ்மத்துல்லாஹ் ஆற்றிய உரைகள். ஆடம்பர உலகமும் அழியா மறுமையும், குர்ஆன் கூறும் உதாரணங்கள், சமூக கொடுமைகள், முஸ்லிம்களாக மரணிப்போம், இறுதி மூச்சு வரை இஸ்லாம். சகோதரர் பிர்தௌசி ஆற்றிய உரைகள். தனி மனித வழிபாடு, இஸ்லாமும் மௌலிதும். சகோதரர் நாசர் ஆற்றிய உரைகள். இறைவசனங்களை நிராகரிக்கும் வரதட்சணை திருமணங்கள், இஸ்லாத்தின் பார்வையில் இறை இல்லங்கள். சகோதரர் அப்பாஸ் அலி ஆற்றிய உரைகள். அல்லாஹுவிற்காக விருப்பம், இன்றைய முஸ்லிம் பெண்களின் நிலை. ஒரு சீடியின் விலை ரூபாய் 20 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 25215226. ஈமான் கொண்டவர்கள் மட்டும்தான் எஞ்சி நிற்பார்கள். அப்ப அல்லாஹ் கேட்பான், நீங்க ஏமா நிக்கிறீங்க, நீங்க போகலையா? நாங்க எந்த இறைவனை வணங்கினோமோ அவனை காணவில்லையே, அவன் இன்னும் வரவில்லையே. அப்படி அல்லாஹ் என்ன செய்வான்? அவர்கள் இறைவனை பற்றி எப்படி, இறைவன் எப்படி இருப்பான் என்று கற்பனை செய்து வைத்திருந்தார்களோ அந்த தோற்றத்தில் அல்லாஹ் வருவான். அப்படி அவங்க அல்லாஹ்வை பார்ப்பார்கள். பார்த்த பிறகு என்ன நடக்கும்? அனைவரும் கேள்வி கணக்குக்கு, விசாரணைக்கு அழைத்து செல்லப்படுவார்கள். மூமின்களுக்கு தான் விசாரணை நடக்கும். அல்லாஹ்வை நம்பியவர்களுக்கு தான் கேள்வி கணக்கு. இணை வைத்தவர்கள் கேள்வி கணக்கு கிடையாது. மொத்தமா கொண்டு வாங்க, என்ன கேள்வி கணக்கு? அதையெல்லாம் முடிஞ்சு போச்ச, மொத்தமா கொண்டு போய் தள்ளியாகும். இப்பொழுது கேள்வி கணக்கு கேட்பதற்காக, அழைத்து செல்வதற்காக நரகத்தின் மீது கேள்வி கணக்கெல்லாம் கேட்கப்பட்டு நரகத்தின் தாண்டிதான் எங்க போகணும்? சொர்க்கத்துக்கு போகணும். அப்ப நரகத்தின் மீது ஒரு பாலம் அமைக்கப்பட்டு அதிலே கடந்து செல்வார்கள். சில மூமின்கள் மின்னல் வேகத்தில் போவாங்க, சில மூமின்கள் காற்றுடைய வேகத்தில் போவாங்க. அவர்கள் செய்த வேகத்திற்கு தகுந்தவாறு செல்லும் போது சில அந்த நரகத்தின் இரு பகுதிகளின் கொக்கிகள் அப்படியே சுத்தி கொண்டே இருக்கும். சில மூமின்கள் கடந்து செல்லும் போது அந்த கொக்கிகள் அவர்களை அப்படியே நரகத்திற்கு இழுத்து கொண்டு போய் நரகத்தில் போயிடுவாங்க. தப்பிச்சு வந்தவங்க திரும்பி பார்ப்பாங்க, ஆகா நம்மோடு வந்தவங்களை காணலையே, இறைவா எங்களோடு பின்னாடி வந்தாங்களே, சல்லூனமானா யசூமூனமானா எங்களோடு தொழுது கொண்டிருந்தார்கள் சொல்லக்கூடிய வாசகத்தை பார்க்கிறோம். என்ன சொல்வாங்க? பின்னாடி வரக்கூடியவங்களா யாரு? தப்பிச்சு போனவங்க. அல்லாஹ் சொல்வாங்களா, இறைவா இவர் எங்களுக்கு பின்னால் வந்தார்கள், அவர்களை காணவில்லை, அவர்களெல்லாம் யார் தெரியுமா? சல்லூனமானா எங்களோடு தொழுது கொண்டிருந்தார்கள், யசூமூனமானா எங்களோடு நோன்பு நோட்டுக் கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ் என்ன பண்ணுவான்? சரி, நான் உங்களுடைய சகோதரர்களை நரகத்தை விட்டு வெளியாக்குகின்றேன்,
யாருடைய உள்ளத்திலே ஒரு தங்க காசு அளவிற்கு ஈமான் இருக்கிறதோ, ஒரு தீனார் அளவிற்கு ஈமான் இருக்கிறதோ அவரை நரகத்திலிருந்து வெளியாக்குங்கள். தங்க காசு அளவு ஈமான் இருக்கு பாருங்க, அவரை நரகத்திலிருந்து வெளியெடுக்கப்படும். யாருடைய உள்ளத்திலே அரை தீனார் அளவிற்கு, அரை தங்க காசு அளவிற்கு இறை நம்பிக்கை இருக்கிறதோ அவரை நரகத்திலிருந்து வெளியாக்குங்கள், அவரை நரகத்திலிருந்து வெளியாக்கப்படும். அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், எவருடைய உள்ளத்திலே ஒரு கடுகளவு ஈமான் இருக்கிறதோ அவர்களை நரகத்திலிருந்து வெளியாக்குங்கள், நரகத்திலிருந்து அவங்க வெளியாக்கப்படுவாங்க. அப்ப நிறைய நான் சொல்லி காட்டுறாங்க, நரகத்திலிருந்து இவங்களை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு சொன்னா, இந்த ஒரு தீனார் ஈமான், அரை தீனார் அளவுக்கு ஈமான், கடுகளவுக்கு ஈமான் இருக்காங்க பாருங்க, இவங்க நரகத்தில் எப்படி கண்டுபிடிப்பான்னு சொன்னால், அவர்கள் இறைவனுக்காக சுஜூது செய்தார்களே, சஜிதா செய்தார்களே, அந்த அடையாளத்தை வைத்துத்தான் மலக்குமார்கள் கண்டுபிடிப்பார்கள். நாம் சுஜூது செய்த இடத்தை எது தீண்டாது? நரக நெருப்பு தீண்டாது, எல்லாம் நரகம் கரிச்சிடும். எது மட்டும் நரக நெருப்பு தீண்டாது? சுஜூது செய்த அடையாளம் இருக்கிறது, அசல் சுஜூத், சுஜூதுடைய அடையாளம், அதை நரக நெருப்பு தீண்டாது. அந்த இடம் மட்டும் எந்த பாதிப்பு இல்லாமல் இருக்கும். அதை வைத்து மலக்குமார்கள் அவர்களை எடுத்து மாவுல் ஹயாத் என்கின்ற அந்த தண்ணீரிலே கழுவி என்ன செய்வாங்க? சொர்க்கத்தில் கொண்டு போய் விடுவாங்க. சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் தஆலா அல்லாஹ் சொல்கின்றான், அரை தீனார் ஈமான் உள்ளவங்களை நரகத்தில் வெளியாக்குங்க, ஒரு தீனார் ஈமான் உள்ளவங்களை நரகத்தில் வெளியாக்குங்க, கடுகளவு ஈமான் உள்ளவர்களை நரகத்திலிருந்து வெளியாக்குங்கள். அவர்களை எப்படி கண்டுபிடிப்பார்கள்? சுஜூதுடைய அடையாளத்தை வைத்தான் கண்டுபிடிப்பார்கள். அப்ப ஒருவனுடைய உள்ளத்தில் ஒரு தீனார் அளவுக்கு ஈமான் இருந்தாலும் அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? தொடக்கூடியவனாக இருப்பான். ஒருவனுடைய உள்ளத்தில் ஒரு கடுகளவு ஈமான் இருந்தாலும் அவன் எப்படி இருப்பான்? அவன் தொழக்கூடியவனாக இருப்பான். இன்றைக்கு நாம் தொழுகையாளிகளாக இல்லையே. அவர் செஞ்சு பாருங்க, நம்முடைய உள்ளத்துல ஒரு தீனார் அளவுக்கு ஈமான் இருக்குதா? ஒரு அரை தீனார் அளவுக்கு ஈமான் இருக்குதா? ஒரு அரை தீனார் அளவுக்கு ஈமான் இருந்தாலே அவன் சுஜூது செய்வானே, அதை வைத்துத்தானே நரகத்திலே கண்டுபிடிப்பார்கள். அப்ப நம்முடைய உள்ளத்தில் ஒரு கடுகளவு கூட ஈமான் இல்லை என்ற அர்த்தம். கடுகளவு ஈமான் இருந்தால் நாம் தொழக்கூடிய மக்களாக இருந்திருப்போமே. கடுகளவு ஈமான் உள்ளவனை எப்படி கண்டுபிடிக்கிறார்கள்? சுஜூதுடைய அடையாளத்தை வைத்துத்தானே கண்டுபிடிக்கிறார்கள். இன்றைக்கு நாம் ஏகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் மூப்பற்ற மாத இதழ் PJ எம். சுலைமான், ஷம்சுல்லுஹா, சைஃபுல்லா ஹாஜா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் டிராப்டுகளை ஏகத்துவம், இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்புவீங்கள். கடுகளவு ஈமான் கூட இல்லாத மக்களாகத்தான் இருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்ப கடுகளவு ஈமானுக்கு அடையாளமே தொழுகை என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய உள்ளத்திலே கடுகளவு ஈமான் கூட இல்லை என்றுதான் நாம் விளங்கிக் கொள்ள முடியும். தொழுகை இல்லாதவர்கள் நாம் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். இன்னும் பார்க்கின்றோம், ஒரு முஸ்லிம் என்பதற்கு அடையாளமாக, ஒரு அல்லாஹ்வை நம்பியவன் என்பதற்கு அடையாளமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டக்கூடியது இந்த தொழுகைதான். எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் சொல்லி காட்டுகிறார்கள், இன்ன பைன ரஜுலி வ பைன ஷிர்கி வல் குஃப்ரி தர்குஸ் ஸலாம். நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, ஷிர்க் என்கின்ற ஒரு மாபெரிய ஒரு பள்ளம், இறைவனுக்கு நன்றி மறுத்தல் குஃப்ர் என்கின்ற ஒரு மாபெரிய ஒரு பயங்கரமான ஒரு பள்ளம் இருக்கு. இந்த இரண்டு பள்ளங்களிலும் நாம் போய் விழ வேண்டும் என்றால் அதில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாடம் எது தெரியுமா? தர்குஸ் ஸலாம், தொழுகையை விடுவதுதான். நீ தொழுகையை விடுதல் என்கின்ற பாலத்தை அமைத்து விட்டால் போதும், நீ இணை கற்பித்தல் என்கின்ற பள்ளத்தில் போய் வீழ்ந்து விடுவாய். நீ தொழுகையை விட்டுவிட்டாய் என்று சொன்னால் நீ இறைவனுக்கு நன்றி மறந்தவன் என்கின்ற அந்த பள்ளத்திலே போய் விழுந்து விடுவாய். நன்றி கெட்டவனாக நீ மாறிவிடுவாய். மன் தரக்க ஸலாத்த ஃபகத் கஃபர். நபிகள் நாயகம் சொன்னார்கள், எவன் தொழுகையை விட்டுவிட்டானோ அவன் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாகிவிட்டான். இந்த உலகத்தில் உன்னை படைச்சு கலக்கலக்கும் மாஃபில் ஜமீஆ, இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே, அந்த படைத்த இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டாமா? அந்த படைத்த இறைவனுடைய உபகாரங்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டாமா? இறைவனுக்கு நாம் நன்றி உள்ள மக்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு முதல் அடையாளம் தொழுகைதான். இன்றைக்கு நம்மிடம் தொழுகை, நாம் இன்றைக்கு ஐவேளை தொழுகையில் பாராமுகமான மக்களாக இருப்பதை பார்க்கின்றோம்.
அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் காலத்தில் முனாஃபிக் இருக்காம, முனாஃபிக் என்று சொன்னால் நயவஞ்சகன், உள்ளத்துல உண்மையிலே அல்லாஹ் நம்ப மாட்டான், இஸ்லாமிய சிந்தனை இருக்காது, ஆனால் வெளிப்படையில் மக்களுக்கு மத்தியிலே தன்னை ஒரு முஸ்லிமாக நடித்துக் கொள்வான். இப்படிப்பட்டவர்களுக்கு தான் முனாஃபிக் நயவஞ்சகன் சொல்லப்படும். இந்த நயவஞ்சகர்கள் கூட, இந்த முனாஃபிக்கின்கள் கூட நபிகள் நாயகம் காலத்தில் தொழுகையாளிகளாக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ் கூறுகின்றான் சூரத்து நிசா என்ற அத்தியாயத்திலே 142 வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல் முனாஃபிகீன யுஹாதிஊனல்லாஹ வஹுவ ஹாதிவுஹும். முனாஃபிக்கின்கள் அல்லாஹ்விற்கு அவர்கள் மோசடி செய்து விடலாம் என்று எண்ணுகிறார்கள், ஆனால் அல்லாஹ்வுடைய மோசடியை முறியடித்து விடுவான். வைதா காமு இல ஸலாத்தி காமு குஸாலாம். அவர்கள் தொழுகைக்காக நின்றால் சோம்பேறிகளாக நிற்பார்கள். அப்ப என்ன விளங்குது? நபிகள் நாயகம் காலத்துல முனாஃபிக்கின்கள் கூட தொழுகைக்காக வந்திருக்கிறான். சோம்பேறியா நிற்பாங்க, ஆனா முனாஃபிக் என்ன செஞ்சிருவான்? தொழுகைக்காக சோம்பேறியா நிற்பான். இன்றைக்கு நாம் அந்த முனாஃபிக்கின்கள் தொழுகைக்கு வந்தாங்களே, இன்றைக்கு நாம் தொழாதவர்களாக இருக்கின்றோமே, நம்முடைய நிலைமை என்னவென்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த தொழுகையுடைய முக்கியத்துவத்தை நாம் விளங்காமல் இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் பல்வேறு இடங்களில் இந்த தொழுகை அல்லாஹ் வலியுறுத்தி சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் பக்ராவில் 238 வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், ஹாஃபிது அலஸ் ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா வகூமு லில்லாஹி கானிதீன். மக்களே, நீங்கள் தொழுகைகளை பேணி தொழுது கொள்ளுங்கள், நடு தொழுகையாகிய அசல் தொழுகையையும் நீங்கள் பேணி தொழுது கொள்ளுங்கள். தொழுகையுடைய சிறப்பு தான் பின்னாடி சொல்லவிருக்கின்றேன். இந்த தொழுகையை நம்முடைய மார்க்கம் எவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி பாருங்கள். அல்லாஹ் கூறுகின்றான், ஹாஃபிது அலஸ் ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா, தொழுகைகளை பேணிக் கொள்ளுங்கள், நடு தொழுகையாகிய சிறப்பு மிகுந்த தொழுகையாகிய அசல் தொழுகையையும் நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள். வகூமு லில்லாஹி கானிதீன், அல்லாஹ்விற்கு பணிந்தவர்களாக நீங்கள் நின்று அவனை வணங்குங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அது மட்டுமல்ல, சூரத்து நிசா என்கின்ற அத்தியாயத்திலே 103வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், ஃபஅகீமுஸ் ஸலாத், நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா. மக்களே, அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நம்பிய மக்கள், நீங்கள் அல்லாஹ்வை நம்பியவர்களாக இருந்தால், ஈமான்தாரிகளாக இருந்தால், தொழுகை உங்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதற்குரிய நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால், தொழுகைக்குரிய நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால், நீ அல்லாஹ்வை நம்பி இருந்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் தொழுகையை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்று நம்மை படைத்த இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அது மட்டுமல்ல, சூரத்து தாஹா என்கின்ற அத்தியாயத்திலே 132வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நபிகள் நாயகத்தை அல்லாஹ் கட்டளை போடுகின்றான், நபியே வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலா வஸ்தபிர் அலைஹா. நபியே, உம்முடைய குடும்பத்தினரை தொழுமாறு ஏவுவீராக. நாம் மட்டும் தொழுதால் போதாது, நபிகள் நாயகத்திற்கே அல்லாஹ் இப்படி கட்டளை போடுகிறான் என்று சொன்னால், நாம் அதில் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான், நபியே வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலா வஸ்தபிர் அலைஹா. நபியே, நீங்கள் உம்முடைய குடும்பத்தினரை தொழுமாறு ஏவுங்கள், இன்னும் நீங்களும் தொழுகையிலே உறுதியாக இருந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நம்முடைய தொழுகைக்கு எது நமக்கு பெரிய டேஞ்சரா தெரியும்? நம்முடைய வியாபாரம் நமக்கு பெரிய டேஞ்சரா தெரியும். நம்முடைய தொழில்துறை நமக்கு தொழில் சென்று விட்டால், இறைவனை வணங்குவதற்காக சென்று விட்டால், எங்கே வியாபாரம் நஷ்டமடைந்து விடுமோ, எங்கே நம்முடைய தொழில் பாதிக்கப்பட்டு விடுமோ, நமக்கு வாழ்வாதாரம் கிடைக்காமல் போய்விடுமோ என்று நாம் பயப்படுகின்றோம். அதற்கு இறைவன் விடை கூறுகின்றான், நபியே லா நஸ்அலுக ரிஸ்கா நஹ்னு நர்சுகு. நபியே, உம்மிடம் நாம் ரிஸ்கை கேட்கவில்லை, நாம் உம்மிடம் வாழ்வாதாரத்தை கேட்கவில்லை, நாம் தான் உனக்கு ரிஸ்கை வழங்குகின்றேன். அல்லாஹ் சொல்றான். அதே தொழுகைக்காண்டி போனா, அந்த நேரத்தில் உன்னுடைய கடையை அடைத்தால், அந்த நேரத்தில் உன்னுடைய தொழிலை விட்டுவிட்டால், அந்த நேரத்தில் நீ உன்னுடைய குடும்பத்தை பிரிந்து விட்டால் உனக்கு நஷ்டம் ஏற்பட்டுவிடும். தொழில் நஷ்டமாகிவிடும் என்று நீ பயப்படுகிறாயா? அப்படி பயப்படாதீர்கள், உங்களுக்கு நான் தான் ரிஸ்கை வழங்குகின்றேன். நம்பிக்கை நமக்கு இருக்குதா? படைச்ச ரப்புல் ஆலமீன் ரிஸ்க் தருகின்றான் என்கிற நம்பிக்கை இருந்தால், இன்றைக்கு தொழுகைக்காக பாங்கு சொல்லப்பட்டால் சொல்வான், பள்ளிகள் பல இருந்தும் பாங்கோசை கேட்ட பின்பும் பள்ளி செல்ல மனமில்லையோ, படைத்தவன் நினைவில்லையோ. நினைவு இல்ல, பாங்கோசை கேட்குது,
ஐவேளை தொழுகை இன்றைக்கு நாம் இசா தொழுகைக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? இந்த மீட்டிங் நடக்கிறதுனால இசா தொழுகை தாமதமாக தொழுவது சிறந்தது, அதான் மீட்டிங் நடத்துறோம். ஆனால் மற்ற நேரங்களில் பார்க்கிறோம் என்ன செய்கின்றோம்? பள்ளிவாசல் அப்படியே பாங்கோச கேட்கும். சில ஊர்களில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னா சுத்தி சுத்தி அடிங்க பாங்க சத்தம். சுபு தொழுகைக்கு பாங்க சொல்லி முடிக்க அந்த சத்தம் எல்லாம் ஓய்ந்து போகவே 5 நிமிடம் 10 நிமிடம் ஆகும். அந்த அளவுக்கு பாங்க சத்தம் கேட்கும். நாம் என்ன செய்யறோம்? போர்வை இழுத்து மூடிவிட்டு தூங்கி கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். இறைவனுடைய அச்சம், இறைவனுடைய பயம் நமக்கு வரவில்லை. கடை அப்படி வியாபாரம் நடந்து கொண்டிருக்கும், பாங்கு சத்தம் கேட்கும். பள்ளிவாசலுக்கு கீழே கடை வைத்திருப்பார், பள்ளிக்கு தொலை சொல்ல மாட்டார். பள்ளிவாசலுக்கு அடுத்த வீடாக இருப்பார், பள்ளிக்கு தொலை சொல்ல மாட்டார். நான் தொலை போனா என் வியாபாரத்தை யார் பார்ப்பா? நான் தொழிலைக்காக சென்றால் என் தொழிலை யார் கவனிப்பார்? நஷ்டம் அடைந்து விடுமே என்று உலகத்துடைய வெளிப்புற அலங்காரத்தை பார்க்கின்றோம். அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் இறைவனை வணங்குவதற்காக சென்றால் நிச்சயமாக உங்களுக்கு அல்லாஹ் எழுதிய ரிஸ்க் குறைக்கப்படாது. இறைவன் தான் உங்களுடைய ரிஸ்கை தாராளமாக தருகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு சொல்லி காட்டாங்க தெரியுமா? நஸை என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, இன்ன அவ்வளமா யுஹாஸபு பில் அப்து யௌமல் கியாமா பிஸ்ஸலாஹ். மறுமை நாள் சாதாரண நாள் அல்ல. யாருடைய உதவியும் நமக்கு கிடைக்காதே, இறைவனுடைய கருணை இருந்தால் மட்டுமே நாம் தப்பிக்க முடியுமே. அந்த மறுமை நாளில் ஒரு அடியானுக்கு முதலாக அல்லாஹ் விசாரணை செய்வது தொழுகையை பற்றி தான். அதுதான் சொல்லி காட்டான். முதல் விசாரணை தெரியுமா? ஒரு கல்லூரியில் போய் நம்ம சேர போறோம். முதல்ல என்ன செய்வாங்க? நேர்முக தேர்வு சின்ன டெஸ்ட் வைப்பாங்க. அதுல பாஸ் ஆனதான் கல்லூரிக்கு என்ன செய்வாங்க? எடுப்பாங்க. அந்த மாதிரி மறுமை நாளில் முதல் விசாரணை தொழுகையை பற்றித்தான். ஃபைன் ஸலஹத் ஃபகத் அஃப்லஹ வ அன்ஜஹ. அந்த தொழுகை சரியாக இருந்தால் அவன் வெற்றி பெற்று விட்டான், அவன் ஈடேற்றம் பெற்று விட்டான். வயின் ஃபஸதத் ஃபகத் ஹாப வ ஹஸிர. அந்த தொழுகை பாழாகிவிட்டால், அவன் சரியாக தொழாதவனாக இருந்தால் அவன் ஃபகத் ஹாப வ ஹஸிர, அவன் தோல்வி அடைந்து விட்டான், அவன் நஷ்டம் அடைந்து விட்டான். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? மறுமை நாள்ல முதல் விசாரணையில் பாஸ் ஆகக்கூடியவர்களாக, தேர்ச்சி பெறக்கூடிய மக்களாக நாம் இருக்கின்றோமா? நிச்சயமாக இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக சொல்லி காட்டுறாங்க. இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் பல்வேறு துறைகளிலும் நாம் பின்னுக்கு தள்ளப்படுகின்றோம். நமக்கு பலவிதமான நெருக்கடிகள், தொல்லைகள் எதிரிகள் மூலமாக தரப்படுகிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக சொல்லி காட்டுறாங்க. இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் பல்வேறு துறைகளிலும் நாம் பின்னுக்கு தள்ளப்படுகின்றோம். நமக்கு பலவிதமான நெருக்கடிகள், தொல்லைகள் எதிரிகள் மூலமாக தரப்படுகிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக சொல்லி காட்டுகின்றார்கள். அகமது என்ற கிரந்தத்திலே 21139 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சொல்லி காட்டுறாங்க, லயுன்கலன்ன உரல் இஸ்லாம் உருவத்தன். இந்த இஸ்லாம் என்பதுடைய கயிறுகள் இருக்கின்றது. அந்த கயிறுகள் ஒவ்வொரு கயிறாக அப்படியே முறிக்கப்படும். இஸ்லாம் என்பது அது பல சட்டங்கள் இருக்கு பாருங்க, பல சட்டங்கள், பல நல்ல காரியங்கள். இவை அனைத்தையும் நாம் ஒற்றுமையாக பிடித்தால், அனைத்து நல்ல காரியங்கள் செய்தால் அது உறுதியாக இருக்கும். ஆனால் மக்கள் என்ன செய்வாங்க? ஒவ்வொரு கயிறாக அதை துண்டித்துக் கொண்டே வருவார்கள். ஒரு கயிறு துண்டிக்கப்படும் போதெல்லாம், ஒரு நல்ல காரியம் துண்டிக்கும் போதெல்லாம் மக்கள் இன்னொரு கயிற்றை பிடித்துக் கொள்வார்கள், கீழே விட மாட்டாங்க. இஸ்லாம் என்பது பல கயிறுகள், பல நல்ல காரியங்கள். ஒரு கயிறை ஃபர்ஸ்ட் விடுவாங்க, அதை விட இன்னொரு கயிறை பிடிச்சுக்கிடுவாங்க, அடுத்த கயிறை விடுவாங்க, அடுத்து இன்னொரு கயிறை பிடிப்பார்கள். நபிகள் சொல்லி காட்டுகிறார்கள், இந்த இஸ்லாமிய மக்கள் முதலில் விடக்கூடிய கயிறு எது தெரியுமா? இஸ்லாமிய ஆட்சி. இன்றைக்கு விட்டுட்டோம், எங்கேயுமே கிடையாது. இஸ்லாமிய இறைவன் சொல்லக்கூடிய ஆட்சி கிடையாது. இறுதியாக மக்கள் விடக்கூடிய கயிறு என்ன தெரியுமா? வாஹிருஹுன்ன அஸ்ஸலா. கடைசி கயிறு தொழுகைதான். நபிகள் சொல்லி காட்டுறாங்க. அட, ஒன்னு பாதுகாக்கக்கூடியது, உனக்கு துணையாக இருக்கக்கூடியது, முதலில் ஒரு இறைவன் சொல்லக்கூடிய பிரகாரம் ஆட்சி நடத்துவது. சிலர் இல்லாம போச்சா? கடைசி கயிறையாவது நாம் பிடித்திருக்கின்றோமா? இல்லை. அந்த கடைசி கயிறையும் நாம் விட்டிருக்கின்றோம். இப்படி இருந்தால் இறைவனுடைய உதவி நமக்கு எப்படி கிடைக்கும் பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
எந்த அளவிற்கு இந்த தொழுகைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கின்றார்கள் நபிகள் நான் சொல்லி காட்டுகின்றார்கள். புகாரியிலே 1117வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார். அந்த இம்ரான் பின் ஹுசைன் என்கிற சஹாபிக்கு மூலவியாதி ஏற்பட்டிருக்கு. மூலவியாதி இருக்கு பாருங்க, அது ஏற்பட்டிருக்கு. அவர் ரசூலுல்லாஹ் போறார், அல்லாஹ்வின் தூதரே எனக்கு மூலவியாதி என்ன செய்திருக்கிறது, ஏற்பட்டிருக்கிறது, நான் எப்படி தொழுகை நடத்துவது? அப்ப நபிகள் நான் சொல்லி காட்டுறாங்க, நீங்கள் நின்று தொழுங்கள். ஃபஇல்லம் தஸ்ததி, நின்று தொழுவதற்கு சக்தி இல்லையா? ஃபகாயிதன், நீங்கள் உட்கார்ந்தே தொழுங்கள். நிக்க முடியலையா? உட்கார்ந்து தொழுங்கள். ஃபஇல்லம் தஸ்ததி, அதற்கும் சக்தி இல்லை என்று சொன்னால் ஃபஅலா ஜன்பின், நீங்கள் படுத்துக் கொண்டாக தொழுங்கள். மார்க்கம் சொல்லி காட்டு. மார்க்கத்தில் உள்ள எல்லா அமல்கள் இருக்கு பாருங்க, நோன்பு, அதேபோல் ஜக்காத் நிறைவேற்றுவது, ஹஜ் செய்வது, இதற்கெல்லாம் ஒரு சில தகுதிகள் இருக்க வேண்டும். ஆனால் இந்த தொழுகைக்கு எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் உனக்கு தண்ணீரை ஒளி செய்ய முடியலையா, வெண்ணி போட்டு ஒளி செய், தொழுது கொள்ளலாம். வெண்ணியும் பயன்படுத்த முடியவில்லையா, தொழுகையை விட்டுவிட அனுமதி கிடையாது. தயமம் செய்தால் தொழுதாக வேண்டும். நீ ஊரில் இருக்கின்றாயா, நீ தொழுகை நிறைவேற்ற வேண்டும். நீ பயணத்தில் செல்கின்றாயா, உனக்கு சலுகை கிடையாது. இரண்டாவது சுழற்சி என்ன செய்துகள், தொழுதுகள். எந்த ஒரு நிலையிலும் தொழுகையை விடுவதற்கு மார்க்கம் அனுமதிக்கவில்லை. இன்றைக்கு நாம் எந்த காரியத்தை மார்க்க நமக்கு மிக உறுதியாக வலியுறுத்தி சொல்லி காட்டுகிறதோ அந்த விஷயத்தில் தான் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் பாராமுகமாக இருப்பதை பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சொல்லி காட்டுறாங்க, போர்க்களம் இருக்கு பாருங்க, போர்க்களம். மார்க்கத்தில் சூரத்துல் பக்ராவிலே 2வது அத்தியாயத்திலே 237 வசனம் எடுத்து பாருங்க. போர்க்களமாக இருந்தால் கூட அங்கு எதிரிகளுடைய தாக்குதல்கள், எதிரிகளுடைய வாள்கள் நம்முடைய உயிர்களை குறிபார்த்துக் கொண்டிருக்கும், நம்முடைய கருத்துக்களை அது வெட்டுவதற்கு தயாராக இருக்கும். அந்த இடத்தில் கூட நீ தொழுகையை விட்டுவிடக் கூடாது என்று இறைவன் கட்டளை பிறப்பிக்கிறான் சொன்னால், போர்க்களத்தில் கூட தொழக்கூடிய முறையை மார்க்கம் சொல்லி காட்டுகிறது என்று சொன்னால், இந்த தொழுகை மார்க்கத்தில் எவ்வளவு வலியுறுத்தப்பட்ட அம்சம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் நாம தொழுதுருவோம். நம்ம தௌஹீத் மக்கள் இருக்காங்களே, தொழுதுருவாங்க. சுபஹ் தொழுகை 8 மணிக்கு தொழுதுருவாங்க. லுஹர் தொழுகை 4 மணிக்கு என்ன செஞ்சிருவாங்க, தொழுதுருவாங்க. இஷா தொழுகையை சுபஹுக்கு முன்னாடி எப்படியா செஞ்சிருவாங்க, தொழுதுருவாங்க. தொழுகை என்று சொன்னால் நமக்கு நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டா எப்படியா தொழுதுக்கலாம். ஆனால் அதை விட மிக மிக முக்கியமானது இந்த தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றுவதுதான் பார்க்கின்றோம். இன்னைக்கு கை வச்சு பாருங்க, நாம் எத்தனை பேர் ஜமாத் தொழுகையில் நாம் சரியாக இருக்கின்றோம், எத்தனை பேர் ஐவேளை தொழுகையை ஜமாத்தாக தொழுகின்றோம், எத்தனை பேர் சுபஹ் தொழுகையை, லுஹர் தொழுகையை, அஸர் தொழுகையை, மக்ரிப், இஷா போன்ற தொழுகைகளை ஜமாத்தாக தொழுகின்றோம். நிச்சயமாக நமக்கும் தௌஹீத்வாதிகளுக்கும் இன்னும் தௌஹீத்வாதி சொல்ல பாருங்க, நமக்கும் இந்த ஜமாத்தோட தொழுகைக்கு ரொம்ப தூரம். எங்கேயாவது பக்கத்துல பள்ளியாசல் இருந்தா வேற வழி இல்லாமல் செய்வோம், உள்ள போய் தொழுவோமே தவிர ஜமாத் தொழுகையில் நாம் வெறும் பாரம்பரியமாக இருப்பதை பார்க்கின்றோம். மார்க் அப்படி விடுதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்லி காட்டுகின்றார்கள். முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே 1044வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல்லா பின் உம்மி மக்தும் என்கிற சஹாபி, இந்த இப்னு உம்மி மக்தும் இருக்காரு பாருங்க, இப்னு உம்மி மக்தும் என்ற பெயர் வந்தா நம்ம ஞாபகத்துக்கு வரும். இவர் எப்படிப்பட்ட சஹாபி, கண் தெரியாத சஹாபி. இப்னு அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் சஹாபி கண் தெரியாத சஹாபி. இந்த சஹாபி ரசூலுல்லாஹ் வர்றார், அல்லாஹ்வின் தூதரே லைஸலி காயிதுன் யகூதுனி இலல் மஸ்ஜித், அல்லாஹ்வின் தூதரே நான் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக வந்துருவேன், ஆனா எனக்கு கண்ணு தெரியாது, சில நேரங்களில் என்ன அழைச்சிட்டு வர்றதுக்கு ஆள் இல்ல, எனக்கு அனுமதி கொடுங்க, நான் வீட்டுல தொழுதுக்கிறேங்கிறார். நபிகள் நாயகம் பார்க்கிறாங்க, சரி சரியான காரணம் தான், கண்ணு தெரியாத சஹாபி, அழைச்சிட்டு வர்றதுக்கு ஆளு கூட கிடையாது, அப்ப வீட்டுல தொழ அனுமதி கொடுக்கிறாங்க. அந்த கண் தெரியாத சஹாபி அனுமதியை பெற்றுவிட்டு திரும்பி செல்கின்றார். நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, ஹல் தஸ்மவுன் நிதாம், அப்துல்லா இப்னு உம்மி மக்துமே வாங்குடைய சத்தம் கேட்கிறதா? அவர் பார்க்க அல்லாஹ்வின் தூதரே சத்தம் கேட்குது. தாஜிப், நீ தொழுகைக்கு வந்துதான் ஆக வேண்டும், அந்த கட்டளைக்கு நீ பதிலளித்துதான் ஆக வேண்டும், பாங்குடைய சத்தம் கேட்டால் கண்டிப்பாக நீ பள்ளிக்கு வந்தாக வேண்டும் என்று ஒரு கண் தெரியாத சஹாபிக்கு சொல்கிறார் என்று சொன்னால் நம்முடைய நெஞ்சமெல்லாம் அப்படியே பதறுதாக. இது எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம். ஒரு கண் தெரியாத சஹாபிக்கு கூட ஜமாத்தில் பங்கேற்பதற்கு அனுமதி இல்லை என்று சொன்னால், வயிறு நிறைய சாப்பிட்டுக் கொண்டு
கைகால் எல்லாம் மிக சூப்பராக வைத்துக் கொண்டு ஆரோக்கியமாக இருந்து கொண்டு இன்றைக்கு நாம் தொழுகைக்கு வராமல் தூங்கிக் கொண்டிருக்கின்றோமே. அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தொழுகை தூக்கத்தை விட மேலானது என்று அந்த பாங்கோசை கேட்ட பிறகும் நம்முடைய கண்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறதே, நாம் மறுமையிலே நம்மை படைத்த இறைவனிடம் என்ன பதில் சொல்வோம் என்கின்ற பயம் நம்மிடம் இருக்கிறதா? அன்பிற்குரிய சகோதரர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஒருவன் தன்னுடைய வீட்டில் தொழுவதை விட கடை வீதியில் தொழுவதை விட பள்ளிவாசலிலே சென்று தொழுவது, பள்ளிவாசல் சொன்னால் அங்க போய் தனியாக தொழுவதல்ல, ஜமாத்தோடு சேர்ந்து தொழுவது 27 மடங்கு சிறந்தது என்று சொன்னார்களே. அந்த 27 மடங்கை அடைவதற்கு நாம் ஆர்வம் காட்டுகின்றோமா? அல்லாஹ் சொன்னானே, வமை யர்ஜூ லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா, இறைவனுடைய சந்திப்பை நீங்கள் ஆதரவு வைத்தால் நல்லவங்களை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொன்னானே. இந்த நல்லறத்திற்கு நாம் ஆர்வம் காட்டி இருக்கின்றோமா? இந்த வணக்கத்திலே நாம் எப்படி இருக்கின்றோம்? அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி வருகின்றது. இந்த செய்தி மாலிக் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மிஹ்ஜன் என்கின்ற ஒரு சஹாபி, இந்த சஹாபி என்ன பண்றாரு, வீட்டுல தொழுவிட்டு பள்ளிவாசலுக்கு வந்து உட்கார்ந்து இருக்காரு. வீட்டுல செய்றாரு, பள்ளிவாசலுக்கு உட்கார்ந்து இருக்காரு. அவர் பள்ளிவாசலுக்கு வந்த பிறகு அங்க பாங்கு சொல்லப்பட்டு தொழுகை நடத்துறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே தொழுகை நடத்துகின்றார்கள். தொழுது முடிச்சவன பார்த்தா மிஹ்ஜன் சஹாபி தொழாம தனியா உட்கார்ந்து இருக்காரு. நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, மா மனஅக அன் துஸல்லி மஅன் நாஸ் அலஸ்த பிரஜுல் முஸ்லிம், மிஹ்ஜன் அவர்களே, மக்களோடு ஜமாஅத்தாக தொழுவதை விட்டும் உன்னை தடுத்தது எது? நீ ஒரு முஸ்லிமான மனிதன் கிடையாதா? எவ்வளவு கடுமையான வாசகம். அந்த சஹாபா அப்படியே பதறி போயிரு, அல்லாஹ்வின் தூதரே நான் வீட்டுல தொழுதுட்டேன். அப்ப நபிகள் சொல்றாங்க, நீ வீட்டில் தொழுதாலும் பள்ளிவாசலுக்கு வந்தால் அங்கே ஜமாத் தொழுகை நடந்தால் நீ அந்த ஜமாத்திலே பங்கெடுத்து ஆக வேண்டும் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி கட்டளை போடுறாங்க. அந்த அளவிற்கு ஜமாத் தொழுகை என்பது அது வலியுறுத்தப்பட்ட ஒரு தொழுகை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு சொல்லி காட்டுறாங்க. இந்த தொழுகை இருக்கு பாருங்க, இந்த தொழுகை தான் நமக்கு நம்முடைய அனைத்து பாவங்களுக்கும் பரிகாரமாக இருக்கிறது. பார்க்கிறோம், இந்த நன்மையை நாம் விளங்கிக் கொண்டாலே நாம் இந்த தொழுகையில் அவ்வளவு ஆர்வமாக நாம் செல்வோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்குர்ஆன் சொல்லி அல்லாஹ் கூறுகின்றான், சூரத்துல் ஹூத் என்கின்ற அத்தியாயத்திலே 114 வசனம் அல்லாஹ் கூறுகின்றான், வஅகிமிஸ் ஸலாத் தரஃபைன் நஹார் வ ஸுலஃப மினல் லைல். நபியே பார்த்து அல்லாஹ், நபியே பகலுடைய இரு ஓரங்கள், பகலுடைய இரு ஓரங்கள் என்றால் ஃபஜ்ர் தொழுகை பகலுடைய ஆரம்பம், மக்ரிப் தொழுகை பகலுடைய முடிவு. அல்லாஹ் கூறுகின்றான், நபியே பகலுடைய இரு ஓரங்களிலும் நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஒரு ஸுலஃப மினல் லைல், இரவின் ஒரு பகுதி, இரவின் ஒரு பகுதி என்றால் இஷா தொழுகை, இஷா தொழுகையும் நீங்கள் நிலைநாட்டுங்கள். ஃபஇன்னல் ஹஸனாத்தி யுذஹிபுன ஸய்யிஆத், நிச்சயமாக நல்ல காரியங்கள் இருக்கிறதே உங்களுடைய தீய காரியங்கள், தீமைகள் அனைத்தையும் அழித்துவிடும். ஃபஇன்னஹா ذிக்ரா லில்-ذாக்கிரீன், ذلك ذிக்ரா லில்-ذாக்கிரீன். இந்த உபதேசம் யாருக்கு தெரியுமா? எவன் உபதேசத்தை ஏற்றுக்கொள்வானோ அவனுக்கு தான் இந்த உபதேசம் அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான். இது யாருக்கு பயனளிக்கும்? அல்லாஹ் சொல்லக்கூடிய மக்கள் எல்லாம் இப்ப செய்துவிட மாட்டார்கள். எவ்வளவு பாவங்கள் செய்கிறோம். வீட்டை விட்டு வெளியே வந்தா அந்நிய பெண்ணை பார்க்கிறோம். அங்க ஒரு ஆள் செய்யும், தூரத்துல ஒரு சாலை எடுத்துக்கிட்டு அந்த சந்திர நுழைமா நம்ம செய்வோம், நம்முடைய ஓரக்கண்ணால் அங்க ஒரு பார்வை பார்க்கிறோமா இல்லையா? எவ்வளவு தவறுகள் செய்கின்றோம், எவ்வளவு பேரை புறம் பேசுகின்றோம், எவ்வளவு பேர் நாம் கோல் செல்கின்றோம். நாம் செய்யக்கூடிய பாவங்கள் எவ்வளவு. நபிகள் நாயகம் சொன்னார்கள், நீங்கள் கெட்டவற்றை பார்ப்பது கண் செய்யக்கூடிய விபச்சாரம் என்றார்கள். இன்றைக்கு நாம் வீதியோரம் நடந்து சென்றோம் என்று சொன்னால் நம்முடைய இரு புறங்களும் விபச்சார போஸ்டர்கள் தான் அப்படி அணிவகுத்து இருப்பதை பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பாவங்களை எல்லாம் எது அழிக்கும்? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஃபஇன்னல் ஹஸனாத்தி யுذஹிபுன ஸய்யிஆத், அந்த நல்ல காரியங்கள் எல்லாம் உங்களுடைய தீமைகளை அப்படியே அழித்துவிடும் என்று சொன்னார்கள். இன்னும் பார்க்கின்றோம், அல்லாஹ் கூறுகின்றான், இறைவனுடைய உதவி நமக்கு எப்படி கிடைக்கும்? அல்லாஹ் கூறுகின்றான் 5வது அத்தியாயத்திலே சூரத்துல் மாயிதாவிலே 12வது வசனம் அல்லாஹ் கூறுகின்றான், வகாலல்லாஹு இன்னி மஅக்கும், அல்லாஹ் சொல்கின்றான், நான் உங்களோடு இருக்கின்றேன், நான் உங்களோடு இருக்கின்றேன். எப்போது? அல்லாஹ் சில காரியங்களை சொல்லி காட்டுகின்றான். லைன் அகம்துமுஸ் ஸலாத்,
நீங்கள் தொழுகையை நிலைநாட்டினால், வாத்தைத்தும் ஜக்கா நீங்கள் ஜக்காத்தை நிறைவேற்றினால், வாமன்தும் பிருசுலி வஅஸ்ஸர்துமூஹும் என்னுடைய இறை தூதர்களை நம்பிக்கை கொண்டு அந்த இறை தூதர்களை நீங்கள் உறுதிப்படுத்தினால், வஅக்ரல்துமுல்லாஹ கௌலன் ஹஸனா அல்லாஹ்விற்காக அழகிய கடன், கஷ்டப்படக்கூடிய ஏழைகளுக்கு நாம் கொடுக்கின்ற கடன் இருக்கின்றதே இது இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய கடனாக அழகிய கடனாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஏழைகளுக்கு நீங்கள் அழகிய கடனாக கொடுத்தால், லவ் கஃபிரன்ன அன்கும் ஸய்யிஆத்திக்கும் வல உத்கிலன்னக்கும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் உங்களுடைய பாவங்களை எல்லாம் இறைவன் உங்களை விட்டு அழித்து விடுவான். எப்ப அழிப்பான் அல்லாஹ்? நீங்கள் தொழுகையை நிலைநாட்டினால். அல்லாஹ் நிறைய நன்மைகளை பட்டியல் போடுகின்றான். தொழுகையை சொல்கின்றான், ஜக்காத்தை கூறுகின்றான், இறைவனுக்காக ஏழைகளுக்கு கடன் கொடுப்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். முதலாவதாக அல்லாஹ் சொல்லி காட்டுவது தொழுகையை தான் அல்லாஹ் சொல்லி காட்டான். நீங்க தொழுகையை நிலைநாட்டினால். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இறைவன் உங்களோடு இருக்கின்றான். இன்றைக்கு அந்த இறை உதவியை இறைவன் நம்மோடு இறைவனை கொண்டு வருகின்றதே, அந்த தொழுகையை நாம் முறையாக நிலைநாட்டுகின்றோமா? இல்லை. அப்படி நீங்கள் தொழுதால் உங்களுடைய பாவங்களை நான் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் சொல்கின்றானே, அந்த தொழுகையை நாம் நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்றோமா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அன்பிற்கு சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுறாங்க. என்ன உதாரணம்? புகாரி என்ற கிரந்தத்திலே 528வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் சொல்லி காட்டா சஹாபாக்கள்கிட்ட, அபூ ஹுரைரா அவங்க அறிவிக்கிறாங்க, சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, நாம சிந்திச்சுப்பா. நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, அரைத்தும் லவ் அன்ன நஹரன் ஃபி பாபி அஹதிக்கும் யக்தஸிலு ஃபீஹி குல்ல யௌமின் ஹம்ஸா. நபிகள் நாயகம் சொல்றாங்க, சகோதரர்களே, ஒருவருடைய வீட்டு வாசலில் ஒரு ஆறு ஓடுகின்றது. அந்த ஆறில் ஒருவர் 5 தடவை ஒரு நாளைக்கு குளிக்கின்றார். தக்கூலு தாலிக்க ஹல் யுபுகி மின் தரணிகி ஷைஅன். நீங்க சொல்லுங்க, அவருடைய உடலில் கொஞ்சமாவது அழுக்கை அந்த தண்ணீர் விட்டு வைக்குமா? உடல்ல கொஞ்சமாவது அழுக்கு இருக்குமா? ஒரு நாளைக்கு 5 தடவை குளித்தால் உடல்ல கொஞ்சமாவது அழுக்கு இருக்குமா? நபியை நான் கேட்கிறாங்க. அவர் சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், 5 தடவை குளிச்சா அழுக்கு இருக்கவா செய்யும், ரொம்ப பரிசுத்தமானாக இருப்பார்கள். அப்ப நபிகள் நாயகம் சொன்னார்கள், ذَلِكَ مِثْلُ الصَّلَوَاتِ الْخَمْسِ. இந்த உதாரணம் தான் 5 தொழுகைக்குரிய உதாரணமாகும். யம்ஹுல்லாஹு பிஹில் ஹதாயா. அல்லாஹ் அந்த தொழுகையின் மூலம் உங்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் அழித்து விடுகின்றான். நம்முடைய பாவங்களை அழிக்கக்கூடிய ஒரு அமல் எது, நல்ல காரியம் எது? நம்முடைய தொழுகை. இந்த நபிகள் நாயகம் சொன்னார்கள், முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி சொல்லி காட்டுகின்றார்கள்? அஸ்ஸலாத்துல் ஹம்ஸ் வல் ஜும்அத்து இலல் ஜும்ஆ கஃபாரத்துன் லிமா பைனஹுன்ன மாலம் துஷல் கபாயிர். நபிகள் சொன்னார்கள், 5 தொழுகை இருக்கின்றதே, ஒரு ஜும்மாவிலிருந்து மறு ஜும்மா இருக்கின்றதே, இவையெல்லாம் அவைகளுக்கு இடைப்பட்ட சிறு பாவங்கள் எல்லாம் அழித்துவிடும். ஒருவன் பெரும் பாவங்களை செய்யாமல் இருந்தால், நாம் பெரும் பாவங்கள் செஞ்சா தௌபா செய்தால்தான் அல்லாஹ் மன்னிப்பான். நாம செய்யக்கூடிய சிறு பாவங்கள் இருக்கு பாருங்க, இதையெல்லாம் அழிக்கக்கூடியது. சுபு தொழுகை தொழுகின்றோம். சுபு தொழுகை தொழுதா லுகருக்குள்ள எவ்வளவு புறம் பேசிடுறோம், எவ்வளவு பொய் பேசிடுறோம், எத்தனை பேரை கேலி பண்ணிடுறோம், எப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் செய்து விடுகின்றோம், எத்தனை கேடு கெட்ட பாடல் வரிகளை நாம் முணுமுணுத்து விடுகின்றோம், எத்தனை சினிமாக்களை நாம் பார்த்து விடுகின்றோம், எவ்வளவு பாவம் சேர்ந்துகிட்டே இருக்கு பாருங்க. பாவனை செய்து நமக்கு சேர்ந்து கொண்டே இருக்கிறது. நபிகள் நாயகம் சொல்கின்றார்கள், இந்த பாவனை சுபு தொழுது விட்டால் லுகர் தொழுகைக்காக வரும்போது அதற்கு இடைப்பட்ட சிறு பாவங்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. லுகர் தொழுது விட்டால் அசல் கூட நிறைய பாவம் செஞ்சிரும். அசல் தொழுகைக்கு வந்து விட்டோம் சொன்னால் அதற்கு இடைப்பட்ட சிறுபாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. அசலுக்கும் மகரிபுக்கும் இடையே அந்த சிறுபாவங்களை எல்லாம் மகரிப் தொழுகை அழித்து விடுகின்றது. இப்படி 5 தொழுகையும் அதற்கு இடையில் நடந்த அனைத்து சிறுபாவங்களையும் அழித்து விடுகிறது. ஜும்மா தொழும் நபிகள் நாயகம் சொன்ன முறைப்படி ஜும்மா தொழுகின்றோம்.
ஜும்மா தொழுது விட்டு மறு ஜும்மாவை நபிகள் நாயகம் சொன்ன முறைப்படி தொழுதால் அதற்கு இடைப்பட்ட சிறுபாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. அது ஒரு சஹாபி கேட்டார் நபிகள் நாயகத்திடம், அல்லாஹ்வின் தூதரே, ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ், புகாரியிலே 528வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதரே, ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்விடம் மிக நேசத்திற்குரிய அமல் எது? அல்லாஹ் எந்த காரியத்தை அல்லாஹ் நேசிக்கின்றான்? நபிகள் நாயகம் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவதுதான். சுபூ தொழுகை 8 மணிக்கு தொழக்கூடாது. சுபூ தொழுகைக்கு நேரம் இருக்கு பாருங்க, சூரியன் உதிப்பதற்குள்ளாக அதற்குள்ளாக தொழுது விட வேண்டும். இறைவனுக்கு மிக நேசத்திற்குரிய ஒரு வணக்கம், இறைவனுக்கு பிடித்த ஒரு வணக்கம் தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவது. அதற்கு பின்னாடி உள்ள நாம படிச்சாதான் தொழுகையை கரெக்டா தொழுறோம் பாருங்க, எங்க சிறப்பை வழங்க முடியும். அதுக்கு அல்லாஹ் சும்மா ஐயோ, அடுத்து என்ன? பிர்ருல் வாலிதை, உன்னுடைய பெற்றோர்களுக்கு நீ பணிவிடை செய்வது அல்லாஹ் சொன்னார். அடுத்து சும்மா ஐயோ, அடுத்து என்ன? அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்வது. இறைவனுடைய பாதையில் ஜிஹாத் செய்வதை விடவும், பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதை விடவும் மிகச் சிறந்த ஒரு வணக்கம் எது? தொழுகையை அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்றுவது என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவதை பார்க்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இறைவனுக்கு மிக நேசமான ஒரு வணக்கமாக இருப்பதன் காரணமாகத்தான் இறைவன் தொழுகையை நாம தொழும்போது நம்முடைய பாவங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு காரியமா அல்லாஹ் வைத்திருக்கின்றான் பார்க்கின்றோம். இப்னு ஹிப்பான் என்ற கிரந்தத்திலே ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு பள்ளிவாசல் தொழ போறாங்க. அங்க ஒரு இளைஞரை பார்க்கறாங்க. அந்த இளைஞர் தொழுகின்றார். தொழுதால் நின்று நீண்ட நேரம் தொழுகின்றார். அப்ப அப்துல்லா இப்னு உமர் கேட்கின்றார், இந்த இளைஞரை யாருக்காவது தெரியுமா? அப்போ சஹாபி ஒரு தோழர் சொல்கின்றார், இப்னு உமர் அவர்களே, இந்த இளைஞர் எனக்கு தெரியும். அப்ப இப்னு உமர் சொல்கின்றார், இவர் நீண்ட நேரம் நின்று தொழுகின்றார். இவர் நீண்ட நேரம் நிற்பதோடு ருக்குவையும் சுஜூதையும் இவர் நீட்டி செய்திருக்க வேண்டும். இவரை பற்றி எனக்கு தெரிந்திருந்தால் நான் இவ்வாறு செய்யுமாறு கட்டளையிட்டிருப்பேன் என்று சொல்லிவிட்டு அப்துல்லா இப்னு உமர் சொல்கின்றார், இன்னல் அப்த இதா காம யுஸல்லி, ஒரு அடியான் அவன் தொழுகைக்காக தயாராகும் போது உத்தியபி துனூபிஹி ஃபஉலியத் அலா ரஸிஹி, பாவங்கள் எல்லாம் அவனுடைய பாவங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டு அவனுடைய தலையில் வைக்கப்படுகிறது. அவ் ஆத்துகி, அல்லது அவனுடைய தோள் புஜத்தில் வைக்கப்படுகிறது. நபியான் சொல்லி காட்டான். நாம தொழ போகும்போது அல்லாஹ் என்ன பண்றானா, நம்முடைய பாவங்களை எல்லாம் திரட்டி நம்ம தலையில அல்லாஹ் வைக்கிறான். நம்ம தோல் அவன் வைக்கின்றான். ஃபகுல்லமா ரகஅ அவ் சஜத தஸாகதத் அன்ஹு, அவன் ருக்கு செய்யும் போதெல்லாம் சுஜூத் செய்யும் போதெல்லாம் அந்த பாவங்கள் எல்லாம் அவனை விட்டு விழுந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் எப்படி ஒரு பாக்கியம் பாருங்க, சுப்ஹானல்லாஹ். நாம தொழும்போது நாம செய்த பாவங்கள் இருக்கிறதே, நாம் தொழும்போது நாம் செய்த பாவங்கள் இருக்கிறதே, அந்த பாவங்கள் எல்லாம் நம்முடைய தலையில் வைக்கப்படுகிறது. அல்லாஹ் அப்படி செட் பண்றான் தொழக்கூடியவர்களுக்கு. இறைவனுக்கு மிக நெருக்கமான ஒரு அமலாக இருப்பதனால் அல்லாஹ் எப்படிப்பட்ட பாக்கியத்தை வழங்குறான். நம்ம பாவத்தை, சிறு பாவத்தை போல அல்லாஹ் எடுத்து நம்ம தலையில வைக்கிறான், நம்ம தோளில் வைக்கின்றான். நாம் நீண்ட நேரம் ருக்கு செய்யும் போது நம்முடைய பாவங்கள் விழுந்து கொண்டே இருக்கிறது. நீண்ட நேரம் சுஜூத் செய்யும் போது நம்முடைய பாவங்கள் விழுந்து கொண்டே இருக்கிறது. இது யாருக்கு கிடைக்கும்? நம்முடைய பாவங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு நல்ல காரியம் இந்த தொழுகை. ஆனால் இந்த தொழுகையில்தான், அதுவும் ஜமாத்துடைய விஷயத்தில் தான் நாம் மிகவும் பாராமுகமாக இருக்கின்றோம். முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே 1041 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா அறிவிக்கின்றார்கள், இன்ன அஸ்கல ஸலாத்தி அலல் முனாஃபிகீன ஸலாத்துல் இஷாஇ வ ஸலாத்துல் ஃபஜ்ர். நயவஞ்சகர்களுக்கு அல்லாஹ் காப்பாற்றும். சிந்திச்சு பாருங்க, நம்முடைய உள்ளத்துல நயவஞ்சகத்தனம் இருக்கிறதா இல்லையா என்பதை இதை வைத்து நாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நபிகள் நான் சொல்றாங்க, எவனுக்கு இஷா தொழுகையும் ஃபஜ்ர் தொழுகையும் பாரமாக தெரிகின்றதோ அவன் முனாஃபிக்குடைய அடையாளங்களை ஒன்று. முனாஃபிக்குகளுக்கு தான் ஃபஜ்ர் தொழுகையும் இஷா தொழுகையும் பாரமாக இருக்கும். நபிகள் நான் சொல்லி காட்டாங்க. நீங்க செஞ்சு பாருங்க, ஃபஜ்ர் தொழுகைக்கு அப்படி எழுந்திருக்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வயின் வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள். வயின்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன், இறைவனை அஞ்சக்கூடியவரை தவிர மற்றவர்களுக்கெல்லாம் அது பயங்கர பாவமா இருக்கும். பார்க்கிறோம், செஞ்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், இறைவனுடைய அச்சம் இல்லாத காரணத்தினால் சுபு தொழுகை எழுந்திருக்க அவ்வளவு பாவமா நமக்கு இருக்கு. தொழுகைக்காண்டி பாங்கு சொல்லிட்டா நமக்கு அப்படியே ஒரு எரிச்சல் வருது. என்ன அர்த்தம்? நம்ம உள்ளத்துல நயவஞ்சகத்தனம் அப்படியே குறுகொண்டு இருக்கிறது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நவதுபில்
அந்த நபியார் சொல்லி காட்ட முனாஃபிக்குகளுக்கு தான் சுபூ தொழுகையும் இஷா தொழுகையும் பாரமாக இருக்கும். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. நபிகள் சொல்றாங்க, லவ் யஅலமூன மா ஃபீஹிமா லஅதௌஹுமா வலவ் ஹப்வன். அந்த இஷா தொழுகையிலும் ஃபஜ்ர் தொழுகையிலும் உள்ள சிறப்பை இவர் அறிந்து கொண்டால், இந்த மக்கள் அறிந்து கொண்டால், அந்த தொழுகைகளுக்கு நடக்க முடியாவிட்டாலும், கைகால்கள் ஒடிந்திருந்தாலும் அவர்கள் தவழ்ந்தாவது அந்த தொழுகைக்கு வந்து விடுவார்கள். மார்க்க எவ்வளவு வழியை சொல்லி காட்டிருப்பாங்க. சில நேரங்கள்ல பள்ளியாசல பிரியாணி பொட்டலம் போடுவாங்க. நோம்பு நேரங்கள்ல கூட்டத்தை பார்க்கணும், பிரியாணியை வாங்குறதுக்கு. பள்ளியாசல இலவசமா 2 இட்லி போட்டா போதும், அப்படியே கூட்டம் அலம் போதும். நம்ம தௌஹீத் பள்ளியில பார்க்கலாம், சுன்ன ஜமாத் பள்ளியில நோம்புக்குன்னு வசூலிச்சு மொத்தமா அமைக்கிறோம் வைங்களேன். நாம என்ன செய்வோம், பிரியாணி சில சமயம் போடுவோம், அதிகமா காசு வரும்போது வடைய போடுவோம், கொஞ்சம் வெளிநாட்டு பேச்சம்பழத்தை கொடுப்போம். டே நஜாத் பள்ளிக்கு போனா பிரியாணி கிடைக்கும், நான் வாங்கதான் கூட்டம். நபிகள் நாயகம் காலத்துல மாதிரி பள்ளியாசு சாப்பாடு நடந்திருக்கு சொல்லுவாங்க. நஜாத்துக்கான பள்ளியாசு திண்ணே எடுக்கிறான். ஏன் நபிகள் நாயகம் காலத்துல என்ன செஞ்சிருக்கு, பள்ளியாசு சாப்பாடு நடந்திருக்கு. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுகிறார்கள், நான் ஒருவரை தொழுகை நடத்துமாறு முதல்ல விறகை கொண்டு வருவதற்கு ஆர்டர் செய்துவிட்டு, விறகை ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், கொண்டு வந்துடும். ஒருவரை மக்களுக்கு பாங்கு சொல்லி தொழுகை நடத்துமாறு கூறிவிட்டு நான் வெளியில் சென்று எவர்கள் எந்த ஆண்கள் பள்ளிவாசலுக்கு தொழ வராமல் இருக்கின்றார்களோ அவர்களை அவருடைய வீட்டோடு வைத்து கொளுத்துவிட என்னுடைய மனம் நாடுகிறது அப்படின்னு சொல்லி காட்டாங்க. பள்ளிவாசல ஒரு எலும்பு துண்டை பார்த்தா கூட்டம் கூட்டமா வர்றாங்க, ஜமாத் தொழுகை வரமாட்டாங்களா? அப்படியே சொல்லி காட்டுறாங்க. பள்ளிவாசல்ல ஒரு சாப்பாடு வச்சா, பள்ளிவாசல் ஒரு எலும்பு துண்டு பிரியாணியை பார்த்துட்டா கூட்டம் கூட்டமா வரக்கூடிய இந்த கூட்டம் மற்றவ தொழுகை எங்கப்பா போனீங்க? அல்லாஹ் இஷா தொழுகையும் ஃபஜ்ர் தொழுகையும் இருக்கு பாருங்க. சில நேரங்களில் குளிர் நேரத்தில் நம்ம ஒளி செஞ்சுட்டு போறதுக்குள்ள அவ்வளவு கஷ்டமா இருக்கு. நமக்கு என்ன வேண்டாத வேலையா? தினசரி எல்லாம் சோகமா தூங்கிட்டு இருக்கும்போது நாம மட்டும் எழுந்து அந்த கண்ட தூக்கத்தை தொலைச்சிட்டு நம்ம அந்த குளிர்ந்த வெண்ணில ஒளி செஞ்சுட்டு நம்ம என்ன வேண்டாம், நமக்கு நேரம் போகல, நமக்கு வேண்டாத வேலை செய்து கொண்டிருக்கின்றோமா? தூங்கக்கூடியவெல்லாம் காரியக்காரர்களா? நாம் அப்படி நினைத்து விடக் கூடாது என்பதற்காக நபிகள் நாயகம் சொல்லி காட்டினார்கள். புகாரியிலே 574வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மன் ஸல்லல் பர்தை தஹலல் ஜன்னா. எவன் ஒருவன் இஷா தொழுகையும் குளிர்ச்சியான நேரத்திலே, மிக குளிராக உள்ள நேரத்தில் தொழக்கூடிய தொழுகையான இஷா தொழுகையும் ஃபஜ்ர் தொழுகையும் எவர்கள் தொழுகின்றார்களோ தஹலல் ஜன்னா, அவன் சோனம் புகுந்து விட்டான். கூலி, நீ கஷ்டப்படுறியா? எல்லாம் சோபத்தில் மூழ்கி இருக்கும் போது வீட்டை பூட்டி கொண்டு அதுவே ஒரு கம்பளியை மாட்டிக்கிட்டு, அதுவும் 10 தலையில ஒரு குல்லாவை போட்டுக்கிட்டு, அதுவும் 10 சொல்லி ஒரு பெரிய ஹீட்டர் அப்படி வெப்பத்தை கொண்டு வரும் அந்த ஹீட்டரை வைத்துக் கொண்டு சோகமாக இருக்கின்றார்களே, நாம் பள்ளிக்கு சென்று தொழச் செல்கின்றோமே, இது வீணான காரியமா? இல்லை, நமக்கு கிடைக்கக்கூடிய கூலி சொர்க்கம் தான். நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த தொழுகை இறைவனுக்கு மிக நெருக்கமான அமலாக இருப்பதினால் இறைவன் வழங்கக்கூடிய கூலியை பார்க்கின்றோம். எந்த அளவுக்கு? ஃபஜ்ருடைய முன் சுன்னத் இருக்கு பாருங்க, ஃபஜ்ருடைய முன் சுன்னத், ஃபஜ்ர் தொழுகைக்கு அளவற்ற கூலி, சொர்க்கம் தான் ஃபஜ்ர் தொழுகையை தொழுதா. ஆனா ஃபஜ்ருடைய முன் சுன்னத் என்ற காத்து இருக்கு பாருங்க, நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ரகாத்தா அல் ஃபஜ்ரி கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா. ஃபஜ்ருடைய 2 முன் சுன்னத்துக்கு 2 ரக்காத் முன் சுன்னத் இருக்கிறதே, அது இந்த உலகத்தை விடவும் அதில் உள்ளவற்றை விடவும் சிறந்ததாகும். அவ்வளவு பெரிய பாக்கியம். சுப்ஹானல்லாஹ். இந்த உலகம் நமக்கு கிடைக்குமா? இந்த உலகத்தில் உள்ள பில்கஸ் பெரிய பணக்காரன், அவனுக்கு இந்த உலகம் சொந்தமா? உலகத்தில் உள்ள சொத்துக்குள்ள அவன் சொந்தமா? ஏதோ உலகத்தில் ஒரு கொஞ்சம் அதுதான் அவனுக்கு சொந்தம். அதை விட எவ்வளவு செல்வங்கள் இருக்கிறது, அவனை உலக பணக்காரன் சொல்றோம். அல்லாஹ் சொல்றான், நீ ஃபஜ்ருடைய முன் சுன்னத் ரக்காத் இருக்கு பாரு, அதை நீ தொழுது விட்டால் உனக்கு எப்படிப்பட்ட நன்மை கிடைக்கிறது? இந்த உலகத்தையே தந்தாலும், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களை விற்றாலும் அந்த நன்மையை நீ பெற முடியாது. அவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் எதற்கு தருகின்றான்? ஃபஜ்ருடைய முன் சுன்னத்திற்கு அல்லாஹ் தருகிறான் என்று சொன்னால், ஃபஜ்ருடைய ஃபர்லை தொழுதால், ஃபர்லான் என்ற நாம் ஜமாத்தோடு தொழுதால் நாம் எப்படிப்பட்ட அந்தஸ்தை அடைவோம் என்று செய்து பார்க்க வேண்டும்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டார். புகாரியிலே 615வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா அறிவிக்கிறான், லவ் யஅலமுன் நாஸ் மா ஃபின் நிதாயி வஸ்ஸஃபில் அவ்வல். மக்கள் பாங்கு சொல்றோம் பாருங்க, இந்த பாங்கு சொல்வதனால் கிடைக்கும் நன்மையை அறிந்தால், முதல் சஃபில் நின்று தொழுகின்ற நன்மையை அறிந்தால், அந்த முதல் சஃப்ல போட்டு போய் நிக்கிறதுக்கு சண்டை வெட்டு கூத்து வந்துருமா, அந்த அளவு சண்டை வந்துடும். அப்ப என்ன செய்வாங்க, எனக்கு முதல் சஃப் வேணும், விட்டு தர முடியாது, மத்தத விட்டு கொடுத்துறோம். இன்னைக்கு நம்ம எதுக்கு விட்டு கொடுக்குறோம்? ஒரு ஆள் முன்னாடி போனா போங்க அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன செய்வோம், பின்னாடி போதான் முயற்சி பண்ணுவோம். நபிகள் நன்மை கிடைக்க நீ சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, சீட்டு குலுக்கி போட்டு என் பேர் சீட்டு குலுக்கி போட்டு அப்படித்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற நிலை வந்தால் அதற்கும் கூட சம்மதிப்பார்கள். சீட்டு குலுக்கி போட்டு விட்டு கொடுக்க மாட்டேன், அந்த இடத்துல யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். சீட்டு குலுக்கி போட போறியா, சீட்டு குலுக்கி போட்டு தான் எடுக்கணும். அப்படிப்பட்ட நிலை வந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். நபிகள் சொல்லி காட்டான். அவ்வளவு நன்மை எதற்கு? முதல் சஃபில் நின்று தொழுவதினால் கிடைக்கிற நன்மை. டிஎன்டிஜே வீடியோ விஷன் வழங்கும் புதிய வெளியீடுகள் சகோதரர் பிஜே ஆற்றிய உரைகள், தொழ அனுமதிக்கப்பட்ட மஸ்ஜிதுகளும் தடை செய்யப்பட்ட மஸ்ஜிதுகளும், தௌஹீத் ஜமாத் சந்தித்த விவாதங்கள், டிஎன்டிஜே ஏற்படுத்திய ஒற்றுமை, சுன்னத் வல் ஜமாத் யார், பிரிவினைகள் ஏன், அன்பான அழைப்பு, சகோதரர் அல்தாஃபி ஆற்றிய உரைகள், சுயநலமும் விளம்பர மோகமும், விமர்சனங்களுக்கு அஞ்ச மாட்டோம், சத்திய பிரச்சாரமும் சந்திக்கும் இடையூறுகளும், மாநபி வலியா மதுகபு வலியா, முகரம் மதத்தின் பெயரால் சகோதரர் எம்ஐ சுலைமான் ஆற்றிய உரைகள், குர்பானி மற்றும் தொழுகையின் சட்டங்கள், சீரழிக்கும் சின்னத்திரை, தடைகளை தகர்த்தெறிந்த இஸ்லாம், பயனளிக்காத உறவுகள், நல்ல நண்பர்களா தீய நண்பர்களா மற்றும் வெள்ளி மேடைகள், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் மேலூர் பெரியபாளையம் பாண்டிச்சேரி கலையநல்லூர், இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் கடிதம் கேள்வி பதில் மற்றும் கானத்தூர் மதுரை RS மங்கலம். ஒரு சிடியின் விலை ரூபாய் 20 மட்டுமே. தொண்டியில் நடைபெற்ற விவாதம் 2 டிவிடிகளின் விலை ரூபாய் 60 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 25215226. நபிகள் சொல்லி காட்டினார்கள், வலவ் யஅலமுன் நாசு ஃபில் அத்தமா வஸ்ஸுபு. அத்தமா இஷா தொழுகை இருக்கு பாருங்க, இஷா தொழுகைக்கு இன்னொரு பேர் அத்தமா என்கின்ற பெயர். அந்த அத்தமா என்று சொல்கின்ற அந்த இஷா தொழுகைக்கும் சுபூ தொழுகையுடைய சிறப்பையும் மக்கள் அறிந்தால் தவழ்ந்தாவது அந்த 2 தொழுகைக்கும் வந்து விடுவார்கள். எவ்வளவு நன்மையை அல்லாஹ் இந்த தொழுகைக்கு வாரி வாரி வழங்குகின்றான். இன்றைக்கு நாம் இந்த தொழுகையுடைய விஷயத்திலே எப்படி இருக்கின்றோம்? நபிகள் நாயகம் சொன்னார்கள், முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு மன் ஸல்லல் இஷா ஃபீ ஜமாஅத்தின் ஃபகஅன்னமா காம நிஸ்ஃபல் லைல். எவன் ஒருவன் இஷா தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுகின்றானோ, பாதி இரவு நின்று தொழுதால் எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை அவனுக்கு என்ன செய்யுது, கிடைக்குது. இஷா தொழுகைக்கு பாருங்க, அது ஜமாஅத்தோடு தொழணும், தனியா போய் தொழக்கூடாது. இஷா தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுதால் பாதி இரவு நின்று தொழ நன்மையை அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கின்றான். வமன் ஸல்ல சுப்ஹ, எவன் சுபூ தொழுகையை ஃபீ ஜமாஅத்தின் ஜமாஅத்தோடு தொழுகின்றானோ ஃபகஅன்னமா ஸல்ல லைல குல்லஹு, அவன் முழு இரவு தொழுதவனை போன்றவனாவான். அவன் தஹஜ்ஜத் தொழுத எவ்வளவு நன்மை கிடைக்கும்? இஷா தொழுகையை தொழுத பாதி இரவு, இஷாவையும் சுபுகையும் ஜமாஅத்தோடு தொழுது விட்டால் அவன் முழு இரவும் நின்று வணங்கினால் எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை அல்லாஹ் அவனுக்கு வழங்குகிறான் சொல்லி நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறான். இது எந்த தொழுகைக்கு? ஃபஜ்ர் தொழுகைக்கும் இஷா தொழுகைக்கும் நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே 1003வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, லை யலிஜன் நார அஹதுன் ஸல்லா கப்ல துலூஇ ஷம்ஸ் வ கப்ல குரூபிஹா. எவன் ஒருவன் சூரியன் உதயமாவதற்கு முன்பாக உள்ள தொழுகையும் சூரியன் மறைவதற்கு முன்பாக உள்ள தொழுகையும் தொழுகின்றானோ அவன் ஒருபோதும் நரகத்தில் நுழையவே மாட்டான். கேரண்டி. வேற எதுக்கு இந்த கேரண்டி கிடையாது. நீ நரகத்தில் நுழையாம இருக்கணுமா, சூரியன் உதிப்பதற்கு முன்பாக சுபூ தொழுகையை தொழுதிருக்கு, சூரியன் மறைவதற்கு முன்பாக உள்ள அந்த அசர் தொழுகையை நீங்கள் தொழுது விடுங்கள். ஒரு சஹாபிக்கு நம்ப முடியல. அவர் அபூ ஹுரைரா கேட்கிற, அபூ ஹுரைரா அவர்களே, உண்மையிலே நீங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டீங்களா? அப்ப அபூ ஹுரைரா சொல்றாரு, என் 2 காதால கேட்டு என் உள்ளத்துல மனப்பாடம் பண்ண, நீ சுபூ தொழுகையும் அசர் தொழுகையும் ஜமாஅத்தோடு தொழுது விட்டால் நீ நரகத்தில் நுழையவே மாட்டாய், உனக்கு நரகம் ஹராம். அப்படிப்பட்ட நன்மை அல்லாஹ் எதற்கு கொடுக்கின்றான்? இந்த அசர் தொழுகைக்கு அல்லாஹ் கொடுப்பதை பார்க்கின்றோம். என் நபிகள் நாயகம் சொன்னார்கள், எந்த அளவு சஹாபா நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, மேகங்களற்ற ஒரு நாள்ல பௌர்ணமி சந்திரன் தெரிகிறது. அப்ப நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, இந்த பௌர்ணமி சந்திரனை பார்ப்பதற்கு நீங்கள் முண்டி அடிப்பீர்களா? முண்டி அடிக்க வேண்டிய அவசியம் இருந்திருந்து நம்ம செய்யலாம், பார்க்கலாம். அப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, இதே போன்று
பௌர்ணமி சந்திரனை பார்ப்பதற்கு நீங்கள் எப்படி முண்டியடிக்க மாட்டீர்களோ, அதற்காக எப்படி நெருக்கடிக்கு உள்ளாக மாட்டீர்களோ, அதுபோன்று மறுமை நாளிலே உங்கள் இறைவனை நீங்கள் காண்பீர்கள். எனவே நான் சொல்லிவிட்டு அதற்கு சொல்லி காட்டுறாங்க, அப்படி நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனை பார்ப்பதை விட ஒரு பாக்கியம் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். சொர்க்கவாசிகள் பெறுகின்ற இன்பத்திலேயே, சொர்க்கத்தில் எவ்வளவு இன்பங்கள் இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாசிகள் பெறுகின்ற இன்பத்திலேயே உச்சகட்ட இன்பம் தெரியுமா? அது வார்த்தையால் சொல்லிவிட முடியாது. அல்லாஹ் பார்க்கிற இன்பம். அங்க போனாதான் என்ன செய்ய முடியும், அனுபவிக்க முடியும். அப்ப நபிகள் சொல்லி காட்டுறாங்க, இப்படி இறைவனை பார்க்கின்ற பாக்கியத்தை தரக்கூடிய எது தெரியுமா? ஃபஇன் சதஅத்தும் அல்லா துக்லபு அலா ஸலாத்தின் قبل طلوع الشمس وقبل غروبها فافعلوا. சூரியன் உதிப்பதற்கு முன்பாகவும் சூரியன் மறைவதற்கு முன்பாகவும் உள்ள தொழுகையான சுபூஹ் தொழுகையும் அஸர் தொழுகையும் நீங்கள் சோர்வடையாமல் ஜமாஅத்தோடு தொழ முடியும் என்று சொன்னால் நீங்கள் ஜமாஅத்தோடு தொழுது விடுங்கள். இறைவனை பார்க்கின்ற பாக்கியத்தை அந்த தொழுகையை தான் ஏற்படுத்தி தரும். சுப்ஹானல்லாஹ். சுபூஹ் தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுது விட்டால், அஸர் தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுது விட்டால் அதற்கு இறைவன் தருகின்ற கூலி என்ன? எது மிக உயர்ந்த பாக்கியமோ அந்த இறைவனை காண்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருகின்றான். பார்க்கிறோம். இன்னும் இறைவனை ஒவ்வொரு நாளும் நம்மை பற்றி இறைவனிடம் பேசப்பட வேண்டும் என்று சொன்னால் நபிகள் சொல்லி காட்டுறாங்க. புகாரியிலே 555வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, ஆகபூன ஃபீக்கும் மலாயிகத்துன் பில்லைலி வ மலாயிகத்துன் பின்னஹார். மக்களே, இரவு நேரத்துடைய வானவர்களும் பகல் நேரத்துடைய வானவர்களும் உங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இரவு நேரத்தில் நாம் இருக்கும்போது இரவு நேரத்து வானவர்கள் நம்ம செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் பட்டியல் எடுத்துட்டு அல்லாஹ் போவாங்க. பகல் நேரத்தில் நாம் இருக்கும்போது பகல் நேரத்துக்குரிய வானவர்கள் மலாயிகத்துமார்கள் நாம் செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அல்லாஹ் போவாங்க. இந்த இரவு நேரத்து வானவர்களும் பகல் நேரத்து வானவங்களும் எப்போ சந்திப்பாங்க? எஜ்தமிஊன ஃபீ ஸலாத்தில் ஃபஜ்ர் வ ஸலாத்தில் அஸ்ர். ஃபஜ்ர் தொழுகையிலும், ஃபஜ்ர் தொழுகை ஆகும்போது இரவு நேரத்து மலக்குமாக மேல்நிலைக்கு போவாங்க, பகல் நேரத்து மலக்குமாக கீழ்நிலைக்கு வருவாங்க. அஸ்ர் தொழுகை ஆகும்போது பகல் நேரத்து மலக்குமாக அல்லாஹ்ட்ட போவாங்க, இரவு நேரத்து மலக்குமாக என்ன செய்வாங்க? வேலைக்கு வருவாங்க. இந்த இரண்டு கூட்டமும் ஃபஜ்ர் தொழுகையிலும் அஸ்ர் தொழுகையிலும் சந்தித்துக் கொள்கிறார்கள். அப்படி சொல்லும்போது சும்மா யாருஜுல்லதீன பாத்து ஃபீக்கும், இரவு நேரத்து வானவங்க அல்லாஹ்ட்ட போவாங்களாம். அல்லாஹ்ட்ட போகும்போது அல்லாஹ் நம்மளை போய் தெரியும். இல்ல அல்லாஹ் கேட்பான மலக்குமார்கள்ட்ட, கைஃப தரக்கும் இபாதி, என்னுடைய அடியார்களை நீங்கள் எப்படி கண்டீர்கள், எப்படி எந்த நிலையில் நீங்கள் விட்டு வந்தீர்கள்? அப்ப அந்த மலக்குமார் சொல்லுவாங்க, தரக்குனாவும் யுஸல்லூன் வ அதைனாவும் யுஸல்லூன். அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் போதுதான் நாங்கள் அவர்களை விட்டு வந்தோம், அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் போதுதான் எங்களுடைய அந்த அடியாரை நாங்கள் போய் சேர்ந்தோம். மலக்குமார் சொல்லுவாங்க, ஒவ்வொரு நாளும் நம்மை படைத்த இறைவன் நம்மை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் அந்த பேச்சை இறைவன் ஒரு மிகப்பெரிய நம்ம அனைத்து உலகங்களையும் 7 வானங்களையும் படைத்து பரிபாலிக்கின்றானே, அந்த வல்ல ரப்புல் ஆலமீன் அவனுடைய சன்னிதானத்தில் நம்மை பற்றி எது பேச வைக்கும்? நாம் தொழுகின்ற தொழுகை நம்மை பற்றி பேச வைக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதே நேரத்தில் அகமது என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் அபூ தர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், மன் தரக்க ஸலாத்தல் அஸ்ர் முத்தஅம்மிதன், எவன் வேண்டுமென்றே அசல் தொழுகையை விட்டு விட்டானோ, ஹத்தா தஃபூத்தஹு, வேண்டுமென்றே அசல் தொழுகை நேரம் விடுகின்றவரை, அது தவறுகின்றவரை எவன் அசல் தொழுகையை வேண்டுமென்றே விட்டு விடுகின்றானோ, ஃபக்கத் உஹபித அமலுஹு, அவனுடைய எல்லா நல்ல காரியங்களும் பாழாகிவிடும். அசல் தொழுகையை தொழுதா கிடைக்கின்ற கூலி உச்சகட்டம். தொழுகையை வேண்டுமென்றே விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அதற்கு கிடைக்கின்ற தீமையும் பயங்கரமான தீமை. ஃபக்கத் உஹபித அமலுஹு, அவனுடைய எல்லா நல்லறங்களும் பாழாகிவிடும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், பக்கிரு பி ஸலாத்தில் அஸ்ர், அஸ்ர் தொழுகைக்கு நீங்கள் மிக வேகமாக முன்கூட்டியே சென்று விடுங்கள். ஃபஇன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் தரக்க ஸலாத்தில் அஸ்ர் ஃபகத் ஹபித அமலுஹு, நபிகள் நாயகம் சொன்னார்கள், எவன் ஒருவன் அஸ்ர் தொழுகையை விட்டு விட்டானோ அவனுடைய நல்லறங்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டது. அந்த அஸ்ர் தொழுகை இருக்கிற சுப்ஹானல்லாஹ், உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் வரும் சொன்ன மாதிரி நல்ல மதிய நேரத்தில் ஆட்டுக்கறி மாட்டுக்கறி வச்சு நல்ல வயல் நிறைய அடைஞ்சு சாப்பிட்ட பிறகு அப்படி ஃபேனை போட்டு தூங்கினா போதும், அப்படியே சொக்கும் பாருங்க. எங்க போ நமக்கே தெரியாது. ஒரு 5-6 மணி சூரியன் மறையும் போதுதான் முழிப்பு வரும். அப்படியே என்ன செஞ்சிடறோம், ஆகாயத்துக்கு போயிட்டு வந்துடும். அப்ப நபிகள் நான் சொல்றாரு, பாங்க சத்தம் கேட்கும், எழுந்திருக்க மனசு வராது.
நாம அப்படித்தான் இருக்கிறோம். நபிகள் நாயகம் சொல்றாங்க, அசர் தொழுகையை நீ விட்டு விட்டாய் என்று சொன்னால் உன்னுடைய நல்லறங்கள் எல்லாம் பாழாகி விட்டது. நபிகள் நாயகம் சொல்லாது அப்படி இந்த தொழுகையை விடுறோம் பாருங்க, இது எவ்வளவு பெரிய டேஞ்சர் என்பதை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். தொழுகையை விட்டாலே இவ்வளவு டேஞ்சர் வச்சுக்கிறோம். ஒரு வகுத்து தொழுகையை விட்டா தொழாம இருக்கிறோமே, பல காலமா பல வருடமாக தொழாமல் இருக்கின்றோமே, நாம் நம்மை படித்த இறைவனிடம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? அன்புக்கு சிந்தித்து பாருங்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், புகாரியிலே 552 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அல்லதி தஃபூத்துஹு ஸலாத்துல் அஸ்ர் கஅன்னமா உத்திர அஹ்லுஹு வ மாலுஹு. சுனாமி அடிச்சது. சுனாமி அடிச்சா நிறைய பேருக்கு குடும்பமே போச்சு. மனைவியை காணோம், பிள்ளையை காணோம், சொத்தை காணோம், சோத்தை காணோம், அப்படியே பாதிக்கப்பட்டு போய் நின்னாங்க. அந்த பாதிப்பை நாம அடைஞ்சாதான் நமக்கு தெரியும். வளர்ந்துச்சு நாம் சொல்லிவிட முடியாது. நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், எவன் ஒருவனுக்கு அசல் தொழுகையை தவறிவிட்டதோ அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவனுடைய குடும்பத்தையும் செல்வத்தையும் இழந்தவனை போன்றவனாவான். இங்க தெரியாது, அங்க போய் நிற்கும் சுனாமியில் அடிபட்ட மாதிரி முழிப்போம். அசல் தொழுகை தொழுது இருக்கலாம, தொழுது அங்க போய் அந்த பாதிப்பு எங்க தெரியும்? இந்த உலகத்துல குடும்பத்தை இழந்தா, மனைவி மக்களை இழந்தா, செல்வத்தை எல்லாம் இழந்தா பாதிப்பு எப்படி இருக்கும்? இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு மறுமையிலே அசல் தொழுகை ஒரு வக்தை விட்டவருக்கு கிடைக்கும் தண்டனை. அப்ப இன்றைக்கு எத்தனை காலம், எத்தனை வருடங்கள் நாம் தொழுகையிலே பாராமுகமாக இருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக சொன்னார்கள். எந்த அளவிற்கு ஒரு நபிகள் நாயகம், இந்த செய்தி அகமது என்ற கிரந்தத்திலே 11087 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, சஹாபாக்கள் ஜமாத்துடைய பிந்தி பிந்தி வர்றாங்க. இன்னைக்கு நாம் மொத்தத்திலே பிந்தி தான் போறோம். ஜமாத்தோடு நாம் தொழுவது ரொம்ப கம்மி தான். நாம் அதை மாற்ற வேண்டும். நாம் அதற்கு முன்மாதிரியாக நாம் தேட வேண்டும். சஹாபாக்கள் ஜமாத்துடையக்கு பிந்தி பிந்தி வர்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, தகத்தமு ஃபதமு, நீங்கள் தொழுகைக்கு நீங்கள் முன்கூட்டியே வாருங்கள். என்னை நீங்கள் பின்பற்றி தொழுங்கள். பிக்கும் மம்பாகும், உங்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் உங்களை பின்பற்றி தொழட்டும். எந்த கூட்டம் ஜமாத் தொழுகைக்கு பிந்தியே வந்து கொண்டிருக்கிறதோ அல்லாஹ் அவர்களை எல்லா விஷயத்திலும் பின்தங்க வைத்து விடுவான். இன்றைக்கு நம்ம சமுதாயம் பின்தங்கி போய் கிடக்குதுன்னு சொன்னா என்ன கூட்டம் போடுறோம்? அங்க இடஒதுக்கீடு இல்ல, அதில் போராட வேண்டும், அதற்காக பாடுபட வேண்டும். நம்மை நாம் இறைவன் சொன்ன அடிப்படையில் நம்முடைய சமுதாயத்தை வார்த்தெடுத்திருக்கின்றோமா? ஹுதைஃபத்துல் யமான் சொன்னார்கள், யா மாஷரல் குர்ஆனை படிக்கக்கூடிய சமுதாயமே இஸ்தகீமு, அந்த குர்ஆனை நீங்கள் வாழ்க்கையிலே நிலைநாட்டுங்கள். லகல் சபக்கும் சபகன் பஈதா, மிகப்பெரிய உச்சத்தை அடைந்து விடுவீர்கள். குர்ஆனுடைய வாழ்க்கை நம்மிடம் இல்லை, ஹதீஸிடம் ஹதீஸுடைய வாழ்க்கை நம்மிடம் இல்லை, நபிகள் நாயகம் சொன்ன ஒழுக்கங்கள் நம்மிடம் இல்லை. எந்த அமல் நமக்கு இறை நெருக்கத்தை பெற்றுத் தருமோ, எந்த தொழுகை நம்மை நம்முடைய சமுதாயத்தை மிக உயரத்திற்கு கொண்டு செல்லுமோ, அந்த தொழுகையில் இன்றைக்கு நாம் பாராமுகமாக இருக்கின்றோம். தொழுகையில் நாம் மிக நயவஞ்சக தனத்தோடு நடந்து கொள்கின்றோம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், வயலுல் முஸல்லீன், தொழும்போது இருக்கு பாருங்க, தொழுகை இறையச்சத்தோடு சரியாக நாம் தொழ வேண்டும். வயலுல் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், எப்படிப்பட்ட தொழுகையாளிகள்? அவர்கள் தங்கள் தொழுகையிலே பாராமுகமாக இருப்பார்கள். ஒவ்வொரு ரக்காத் தொழும்போதும் இறைவனை நினைத்து, இறைவனுக்கு பயந்து மன ஓர்மையோடு நாம் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். அதே நேரத்தில் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் தொழுகையை நாம் நிறைவேற்றாமல் இருக்கின்றோமே, அந்த மக்கள் தொழாததினால் ஏற்படக்கூடிய தீமைகளை நாம் சிந்தித்து பார்த்தோமா? அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், சூரத்துல் முதஸ்ஸிர் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், ஃபி ஜன்னாத்தி யதஸாஅலூன், சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பற்றி அனில் முஜ்ரிமீன், பாவிகளை பற்றி பேசுவார்களாம். மா ஸலகக்கும் ஃபீ ஸகர், பாவிகளே நீங்கள் ஏன் சக்கர் என்ற நரகத்திலே நுழைந்தீர்கள்? சக்கர் நரகத்தில் கிடப்பாங்க பாவிகள். அப்ப சொர்க்கவாசிகள் அப்ப ஏன்பா சக்கர் நரகத்துக்கு வந்தீங்க? அப்ப சொல்லுவாங்கன்னா, காலு லம் நகும் மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகையாளிகளாக இல்லையே, வகுன்னா வலம் நகுனு துஇமுல் மிஸ்கீன், நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை, வகுன்னா நஹூது மால் ஹாயிலீன், நாங்கள் வீணான காரியங்களில் மூழ்கி கிடந்தார்களே, அவர்களோடு தான் நாங்கள் மூழ்கி கிடந்தோம். பள்ளி வாசல் பாங்கு சத்தம் கேட்கும், தொழுகைக்கு அறிவிப்பு செய்யப்படும், இந்த வீட்டில் நாடகம் ஓடிக்கொண்டிருக்கும். பள்ளிவாசலில் தொழுகை நடந்து கொண்டிருக்கும், வீடுகளில் எத்தனை பேர் வீணான விளையாட்டுகளில் மூழ்கி இருப்பதை பார்க்கின்றோம். அல்லாஹ்வை மறந்த நிலையில் நாம் இருப்பதை பார்க்கின்றோம். நாம் செல்லக்கூடிய இடம் எது? அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். சக்கர் என்கிற நரகத்திலே அல்லாஹ் நம்மை பூத்துகின்றான்.
ஃபஹலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன் அலாஉஸ் ஸலாத் அல்லாஹ் கூறுகின்றான். ஒரு கூட்டம் வந்தார்கள், அவர்கள் தொழுகையை வீணாக்கினார்கள். வத்தபூ ஷஹவாத், அவர்கள் மனோ இச்சைகளை பின்பற்றினார்கள். யுல்கௌ ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, அவர்கள் பயங்கரமான நரக வேதனையை அவர்கள் சந்திப்பார்கள். தொழுகையை பாழாக்கினால் நாம் செல்லக்கூடிய இடம் எது? நரகம்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம். புகாரியிலே 1143 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. TNDJ வீடியோ விசன் வழங்கும் புதிய வெளியீடுகள். சகோதரர் சம்சுலுதா ஆற்றிய உரைகள். சொர்க்கத்தில் நபியுடன் இருக்க என்ன வழி, அல்லாஹுவிற்காக புறக்கணிப்போம், சொர்க்கம் நரகம், ஜமாத் தொழுகையை பேணுவோம், இறை நம்பிக்கையாளரின் இனிய பண்புகள். சகோதரர் MS சுலைமான் ஆற்றிய உரைகள். சிறு அமல்களும் பெருநன்மைகளும், நடைமுறைக்கு வந்த நபி வழி, தூய எண்ணத்தில் இறைவணக்கம், இப்ராஹிம் நபியின் பிரச்சாரம். சகோதரர் ரஹ்மத்துல்லாஹ் ஆற்றிய உரைகள். ஆடம்பர உலகமும் அழியா மறுமையும், குர்ஆன் கூறும் உதாரணங்கள், சமூக கொடுமைகள், முஸ்லிம்களாக மரணிப்போம், இறுதி மூச்சு வரை இஸ்லாம். சகோதரர் பிர்தௌசி ஆற்றிய உரைகள். தனிமனித வழிபாடு, இஸ்லாமும் மௌலூதும். சகோதரர் நாசர் ஆற்றிய உரைகள். இறைவசனங்களை நிராகரிக்கும் வரதட்சணை திருமணங்கள், இஸ்லாத்தின் பார்வையில் இறை இல்லங்கள். சகோதரர் அப்பாஸ் அலி ஆற்றிய உரைகள். அல்லாஹுவிற்காக வெறுப்போம், இன்றைய முஸ்லிம் பெண்களின் நிலை. ஒரு சிடியின் விலை ₹20 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNDJ வீடியோ விசன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 25215226. நபிகள் கனவு காண்றாங்க, பெரிய கனவு. அந்த ஒரு சின்ன சம்பவம். ஒருவனை பார்க்கின்றார்கள், அவனுடைய தலை ஒரு பெரிய கல்லால் உடைக்கப்படுகின்றது. உடைக்கப்படும் போது தலை அப்படியே சுக்கு நூறாக சிதறி போகிறது. மீண்டும் அந்த ஒரு மலைக்கு போய் கல்லை எடுக்க போறார். அதற்குள் தலை மீண்டும் சேர்ந்து விடுகின்றது. மீண்டும் அந்த தலை உடைக்கப்படுகிறது. மீண்டும் அந்த மலைக்கு கல்லை போய் எடுக்க போறாரு. அதற்குள் தலை சேர்ந்து விடுகிறது. அவர் நபிகள் நாயகம் சொல்கின்றார்கள், எப்படிப்பட்டவனுக்கு இந்த வேதனை தெரியுமா? ஃபஇன்னஹு யஅஹுதுல் குர்ஆன ஃபயர்ஃபிலுஹு வயனாமு அன் ஸலாத்தில் மக்தூபா. இவன்தான் குர்ஆனை மனப்பாடம் செய்து குர்ஆனை படித்த பிறகு அந்த குர்ஆனை புறக்கணித்தவன் இன்னும் எப்படி இன்னொருவனுக்கு எப்படிப்பட்ட தண்டனை தெரியுமா? வயனாமு அன் ஸலாத்தில் மக்தூபா, கடமையான தொழுகையை விட்டும் தூங்கியவன் என்று அல்லாஹ் நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறான். இவ்வளவு கடுமையான தண்டனை தொழுகையை விட்டவனுக்கு இருக்கிறது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். சூரத் இப்ராஹிமிலே 40வது வசனமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ராஹிம் நபி பிரார்த்தனை செய்தார்கள், ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ஸுர்ரிய்யத்தி ரப்பனா தகப்பல் துஆ. இறைவா, என்னை தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக ஆக்குவாயாக. நம்முடைய கையில கிடையாது. நம்ம அல்லாஹ் துஆ செய்வோம், அல்லாஹும்ம ஐன்னி அலா ஸிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக. இறைவா, உன்னை நினைவு கூறுவதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் அழகிய முறையில் வணக்க வழிபாடு செய்வதற்கும் நீதான் எனக்கு உதவி புரிய வேண்டும். அல்லாஹ் நமக்கு உதவி புரிய வேண்டும். நம்முடைய வணக்க வழிபாடுகள் நம்முடைய உள்ளத்திற்கு அழகாக தெரிந்தால்தான் அதை செய்வதற்கு ஒரு விருப்பம் ஏற்படும். அப்ப இப்ராஹிம் நபி துஆ செஞ்சாரு, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத் வ மின் ஸுர்ரிய்யத்தி. இறைவா, என்னையும் என்னுடைய சந்ததியையும் தொழக்கூடிய தொழுகையை நிலைநாட்டக்கூடிய கூட்டமாக ஆக்குவாயாக. ரப்பனா தகப்பல் துஆஇ ரப்பனா வ தகப்பல் துஆஇ. இறைவா, எங்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக என்று தொழுகையை நிலைநாட்டுவதற்கு பிரார்த்தனை செய்தார்களே, அந்த பிரார்த்தனையை நாம் செய்ய வேண்டும். இன்றிலிருந்து நாம் தொழுகையை நிறைவேற்றுவதற்கு உறுதிமொழி எடுக்க வேண்டும். நாம் அனைவரும் இன்றைக்கு நம்மிடம் உள்ள ஒரு பெரிய மிஸ்டேக், மார்க்கத்தை ரசிக்கின்றோம், கேட்கின்றோம், ஆனால் பின்பற்ற தயங்குகின்றோம். அப்படி இருக்கக்கூடாது. நாம் எதை என்றைக்கு செவியேற்கின்றோமோ, நானும் போதிக்கின்ற நானும் செவியேற்க நீங்களும் தொழுகையை நிலைநாட்டக்கூடிய மக்களாக ஆக வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய தொழுகையை எது தகர்க்குமோ அது போன்ற காரியங்களை விட்டும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய தொழுகையை தகர்க்கக்கூடிய விஷயத்தில் முக்கியமான ஒரு விஷயம் இணை வைத்த இமாம் பின்னால் என்று தொழுவது. பல்வேறு விஷயங்கள் இருக்கு. ஒரு இணை வைக்கலாம் வச்சுக்கிறீங்க, அவனுக்கு நமக்கு தொழுகை நடத்தக்கூடிய தகுதி இல்லாம போய்விடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. இந்த செய்தியை சொல்வதற்கு முன்னால் ஒரு சில அடிப்படையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஆட்சி தலைவர்கள் இருக்காங்க, ஆட்சி தலைவர்கள், அமீர்கள், இவங்க தான் தொழுகை நடத்துவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமீராக இருக்கும்போது அவங்க தான் தொழுகை நடத்தினாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அமீராக இருக்கும்போது அவங்க தான் தொழுகை நடத்தினாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி அவர்கள் இவரெல்லாம் அமீராக இருக்கும்போது இவங்க தான் தொழுகை நடத்துவாங்க. அதுபோன்று பல தேசங்களுக்கும் தலைமை அமீராக இருக்க அமீர் மூமினின் இருக்கின்றாரே, இவர் பல தேசங்களுக்கு என்ன செய்வாரு, அமீரை நியமிப்பார். உமர், அபூபக்கர் மக்காவில் மதீனாவில் அமீர் மூமினா இருக்கும்போது
ஏகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் மூப்பற்ற மாத இதழ் PJ எம்ஐ சுலைமான், ஷம்சுல்லுஹா, சைஃபுல்லா ஹாஜா இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள் இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்புவீங்கள். பல தேசம் அமீர் நியமிப்பாங்க. அப்ப எந்த அமீர் நியமிக்கப்படுகிறாரோ அந்த அமீர் தான் அந்த தொழுகை நடத்துவாங்க. நபிகள் நாயகத்துடைய காலத்திலும் சரி, பல எல்லா காலத்திலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நாடுகளுக்கு என்ன செய்வாங்க, அமீர் அனுப்புவாங்க. அவங்க அந்த ஊர் மக்களுக்கு என்ன செய்வாங்க, தொழ வைப்பாங்க. இது அடிப்படையான சட்டம். யார் அமீரா நியமிக்கப்படுகிறாரோ மக்களுடைய வேலைகளை கவனிப்பார், அவர் தான் தொழுகை நடத்துவார். புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க சஹாபாக்கிட்ட, பிற்காலத்தில் இஸ்லாமிய ஆட்சியாளர்களின் மிக மோசமான ஆட்சி தலைவர்கள் தோன்றுவார்கள். அப்ப சஹாபாக்கள், அல்லாஹ்வின் தூதரே, அந்த மோசமான ஆட்சி தலைவர்கள் தோன்றும் போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒரு இஸ்லாமிய ஆட்சி தலைவர் வந்து விட்டால் அவர் எவ்வளவு வயின் அகத மாலக் உன்னுடைய செல்வத்தை அவர் பறித்துக் கொண்டாலும், ஒரு உரிப நகரக் உன்னுடைய முதுகிலே அடித்தாலும், உனக்கு எவ்வளவு அநியாயம் செய்தாலும், ஒரு இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் வாழக்கூடிய மக்கள் அந்த ஆட்சி தலைவனுக்கு கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும். நிறைய என்ன சொல்றாங்க, அந்த ஆட்சி தலைவர் தோன்றும் போது தொழுகையை அதற்குரிய நேரத்தை விட்டும் தாமதப்படுத்துவார்கள். ஆட்சி தலைவர் அவங்க தொழுகை நடத்துவாங்களா இல்லையா, தொழுகையை அதற்குரிய நேரத்தை விட்டும் தாமதப்படுத்துவார்கள். சஹாபாக்கள், அல்லாஹ்வின் தூதரே, தாமதப்படுத்தாங்க எப்படி தொழுகிறது? நீங்கள் அதற்குரிய நேரத்தில் தொழுது கொள்ளுங்கள். அந்த ஆட்சி தலைவருக்கு எதிராக செயல்பட்டு விடாதீர்கள். அவர் தாமதமா தொழ வைப்பாரா இல்லையா, லேட்டா தொழ வச்சாலும் நீங்க கரெக்டான டயத்தை தொழுது அவரோடும் சேர்ந்து தொழுது கொள்ளுங்கள். இப்படி சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி தலைவருக்கு கடைசி எல்லையாக, அவருக்கு கட்டுப்படுவதற்கு கடைசி எல்லையாக எதை ஆக்குகிறார் என்று சொன்னால், குஃப்ரம் பவாகன் ஃபீஹி புர்ஹானும் மின் கிதாபில்லாஹ். அந்த ஆட்சி தலைவரிடம் தெளிவான இணை கற்பிக்கக்கூடிய காரியத்தை நீங்கள் கண்டால், தெளிவான அல்லாஹ்வுடைய வேதத்திலே ஆதாரம் உள்ள இறை வேதத்தில் எது இணை கற்பிக்கக்கூடிய காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் கண்டால் அவருக்கு கட்டுப்படக்கூடாது. அப்ப ஆட்சி தலைவருக்கு கட்டுப்படக்கூடாது என்று சொன்னால் தொழுகை நடத்த செய்யக்கூடாது, கட்டுப்படக்கூடாது. நபிகள் அநியாயம் பண்ண அக்கிரம் பண்ணாலும் கட்டுப்படுறாங்க, லேட்டா தொழ வச்சாலும் தொழுது சொன்னாங்க. எப்போ நீங்க அவருக்கு ஆட்சி தலைவராக இருந்தாலும் எப்போது கட்டுப்படக்கூடாது. தெளிவான இணை கற்பிக்கக்கூடிய காரியத்தை கண்டுவிட்டால் அவன் ஆட்சி தலைவனாக இருந்தாலும் அவனுக்கு கட்டுப்படக்கூடாது, அவன் பின்னால் நின்று தொழக்கூடாது. அவன் மார்க்கம் சொல்லக்கூடியது, ஒருவன் தெளிவாக இணை வைத்து விட்டான் சொன்னால் அவனுக்கு எந்த விஷயத்திலும் கட்டுப்படக்கூடாது. மார்க்கம் சொல்லி நபிகள் சொல்லி காட்டுறாங்க, உங்களுக்கு தொழ வைக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அவர் அக்ரவுக்கும் பி கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை நன்றாக படித்தவராக இருக்க வேண்டும். ஆலமுக்கும் பி சுன்னா, நபி வழியை மிக அறிந்தவராக இருக்க வேண்டும். ஒரு தாயத்து போட்டா ஷிர்க்குன்னு தெரியாதவன் நபிகள் நாயகத்திடம் பாவ மன்னிப்பை கேட்டால் நபிகள் நாயகத்தை கடவுளாக்குவது என்பதை புரியாதவன், நபிகள் நாயகத்தை நாம் நோய் நீக்குவ நம்பிக்கை வைத்தால் அவர்கள் அதை நபிகள் நாயகத்தை கடவுளாக ஆக்குவது என்று வழங்காதவன், ஒரு சாதாரண ஒரு மனிதரிடம் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது, அவருக்கு நமக்கு நன்மையை தடுப்பதற்கோ தீமையை தடுப்பதற்கோ எந்த ஆற்றலும் கிடையாது என்கின்ற அடிப்படை ஏகத்துவ கொள்கையை விளங்காதவன், குர்ஆனை நன்றாக படித்தவனா, நபி வழியை நன்றாக விளங்கியவனா? அப்ப இவங்களுக்கு இமாமாக இருக்கக்கூடியவர் நன்றாக நபி வழியை விளங்கியவராக இருக்க வேண்டும், குர்ஆனை நன்றாக படித்தவராக இருக்க வேண்டும். நபிகள் சொல்கின்றார்கள், அப்ப இணை கற்பிக்கக்கூடிய காரியம் இஸ்லாமிய கொள்கையை விளங்காதவன் எப்படி நபி வழி நன்றாக தெரிந்தவனாக இருப்பான்? இன்னும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்னம மாகாண முஷ்ரிக்கீன அய்யாமுரு மசாஜித் அல்லாஹ். இணை கற்பிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நிர்வாகம் செய்வது கூடாது. நிர்வாகம் என்றால் என்ன? பள்ளிவாசலுக்கு வெள்ள அடிக்கிறது, சுவிட்ச் போடுறது, ஃபேன் கரெக்டா ஓடுதான், இதான் நிர்வாகம். அந்த நிர்வாகத்திற்கு கூட யார் வரக்கூடாது? எவன் இணை கற்பிக்கின்றானோ அவன் வரக்கூடாது என்று சொன்னால் தொழுகை நடத்துவதற்கு அவன் தகுதி உள்ளவனாக ஆவானா? எனவே இணை கற்பிக்கின்ற காரியங்களை செய்கிறார்கள் வெளிப்படையாக. இத்தகைய இமாம்களுக்கு பின்னால் நின்று நாம் ஒருபோதும் தொழக்கூடாது. அதே நேரத்தில் சில ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்க என்ன செய்வாங்க, நான் மௌலூது ஓதுறேன் ஆனா ஷிர்கான வரியை ஓத மாட்டேன் அப்படின்னு சில ஆட்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வெளிப்படையாக நம்மிடம் சொன்னால் நீங்க அதை விட்டு வெளியேறுங்கள் ஏன்னா அவருக்கு போதிப்பதோடு அவர் வெளிப்படையாக ஷிர்க் வைக்க மாட்டேன்னு சொல்றாரு பாருங்க, அந்த வார்த்தையை நம்பி அவருக்கு நாங்க தொழ என்ன கிடையாது, தப்பு கிடையாது.
அப்ப இந்த மாதிரி வெளிப்படையாக இவர்கள் நாங்கள் இணை கற்பிக்கவில்லை என்று சொல்கிறார்களோ அந்த மாதிரி ஆளுக்கு பின்னால் நாம் தொழுது கொள்ளலாம். அது அல்லாம இந்த மாதிரி மௌலிது ஓதி இணை கற்பிக்கக்கூடியவர்கள், தாயை தகடு போடக்கூடியவர்கள், தர்கா வழிபாட்டை செய்யக்கூடியவர்கள், இது போன்ற இணை கற்பிக்கக்கூடியவர்கள் பின்னால் நின்று நாம் தொழக்கூடாது. அப்படி தொழுதால் நம்முடைய தொழுகை பாழாகிவிடும். அல்லாஹ் தஆலா முடிச்சிடும். எனவே இறுதியாக ஒரு வேண்டுகோளை மட்டும் வைத்துக் கொண்டு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரை மக்களுக்கு குர்ஆன் ஹதீஸை தான் நாம் போதிப்போம். நான் ஒரு தவறு செய்கின்றேன், நான் செய்யக்கூடிய தவறு குர்ஆன் ஹதீஸுக்கு எதிராக இருந்தால் நான் தான் தவறு செய்தனை ஒழிய எனக்கு தோதுவாக குர்ஆன் ஹதீஸை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அறிஞர்கள் ஒருபோதும் திரிக்க மாட்டார்கள், வளைக்க மாட்டார்கள், மார்க்கத்தை மறைக்க மாட்டார்கள். நாங்கள் தான் தவறு செய்தோம். ஒரு காரியம் மார்க்க தடுக்கப்பட்டிருக்கிறது, நான் தவறு செய்து விட்டேன், எனக்கு தோதுவாக மார்க்கத்தை வளைத்து பேச மாட்டோம். உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய ஜமாத் தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். இன்றைக்கு மார்க்கத்தை உள்ளதை உள்ளபடி போதிக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு அதிகமான மக்கள் நம்முடைய ஜமாத்துடைய பணிகளை விளங்கி இவர்கள் தான் மார்க்கத்தை மறைக்காதவர்கள், இவர்கள் தான் உள்ளதை உள்ளபடி போதிக்கக்கூடியவர்கள் என்று விளங்கி இன்றைக்கு அணியணியாக நம்முடைய கொள்கையின் குர்ஆன் ஹதீஸின் பக்கம் மக்கள் திரண்டு வந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அதே நேரத்தில் சிலர்கள் இருக்கின்றார்கள், இவர் என்ன செய்கின்றார்கள், இவர்களுடைய உள்ளத்திலே உண்மையிலேயே மக்களுக்கு தெளிவாக மார்க்கத்தை போதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லை. எப்படி சொல்கிறோம், உள்ளதை நாம் அறிய முடியாது, வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நமக்கு அப்படியே படம் பிடித்து காட்டுகிறது. என்ன பண்றாங்க, நாங்க தௌஹீத்வாதிங்கிறாங்க. தௌஹீத்வாதி சொல்லிட்டு தங்களுக்கு இமாமை யாரை கொண்டு வைக்கிறாங்க, எங்கோ ஒருவர் இருந்து சுன்ன ஜமாத்துல தொழுகையுடைய சட்டங்களை தெரியாதவர், மௌலிது ஓதக்கூடியவர், அவரை கொண்டு வந்து தௌஹீத் பள்ளிக்கு இமாமாக வைக்கிறாங்கன்னு சொன்னா இவங்க உள்ளத்துல நம்மை எதிர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறத உண்மையிலே இவங்க தௌஹீத்வாதிகளா, மார்க்கத்தை விளங்கியவர்களா? பார்க்கிறோம், உங்களுக்கு தான் தெரியும் எங்க நடக்குதுன்னு சொல்லி. நம்மை எதிர்க்கின்ற, நம்மை பிடிக்கவில்லை என்கின்ற இன்றைக்கு நாம் சகோதரராக இருக்கின்றோம். நாளைக்கு உங்களுக்கும் எனக்கு மத்தியிலே பகை வரலாம். பகை வந்தால் நீங்கள் என்னை பகைக்க வேண்டுமே தவிர நம்முடைய கொள்கையை தூக்கி எறிந்து விடக்கூடாது. இன்றைக்கு பார்க்கின்றோம், நம்மோடு இருந்தபோது எவர்களெல்லாம் கொள்கையற்றவர்கள் என்று சொன்னார்களோ, எவர்களெல்லாம் கொள்கையை மறைக்கிறார்கள் என்று நாம் சொன்னோமோ, நம்மை விட்டு பிரிந்த பிறகு அவர்களோடு சேர்ந்து கைகோர்ப்பதை பார்க்கின்றோம், அவர்களோடு துணை நிற்பதை பார்க்கின்றோம். உண்மையிலேயே இவர்கள் அல்லாஹ்விற்காக வந்திருந்தார்கள் சொன்னால் எதுக்குடா பிளவு? எதுக்கு நமக்கு மார்க்கத்தில் பிளவுபட்டமா? ஒருவன் தவறு செய்தான், தவறு செய்தவன் எவனாக இருந்தால் தௌஹீத் ஜமாத் தூக்கி வீசும், இதே எல்லாரும் சட்டம். அப்ப எது பிரச்சனை? அதற்காக சென்றாய் என்றால் கொள்கையை விட்டு கொடுக்கலாமா? கொள்கையற்றவர் கை ஒடுக்கலாமா? இன்றைக்கு கை ஒடுக்கிறார்கள். என்ன காரணம்? உண்மையிலேயே மார்க்கத்தை விளங்குவதற்காக வரவில்லை, ஏதோ ஒரு முகஸ்துதிக்காக வந்திருக்கிறார் என்பதைத்தான் அவர் நடவடிக்கைகள் காட்டியது. ஆனால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஒருபோதும் எந்த காரணத்திற்காகவும் மார்க்கத்தை இது விலை பேசாது, மக்களுக்கு சத்தியத்தை சொல்லக்கூடிய ஒரு ஜமாத்தாகத்தான் இந்த ஜமாத் இருக்கும். என்றைக்கும் சத்தியத்தை தனித்து நின்றுதான் இந்த ஜமாத் சொல்லும். எதற்காக தனித்து நிற்கின்றோம்? தனித்து நிற்பது நமக்கென்று ஒரு கூட்டத்தை கூட்டி சென்று போவதற்காக அல்ல. இந்த ஜமாத்திலே ரவுடிசம் பண்ண முடியாது, இந்த ஜமாத்திலே வந்தால் ஏமாற்றம் பண்ண முடியாது, இந்த ஜமாத்திலே வந்தால் பக்குவப்பட்டவர்களாக, அவர்கள் தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்களாக, இறைவனுக்கு இணை கற்பிக்காதவர்களாக, மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். யாரெல்லாம் கரப்ட் கேஸா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கொஞ்ச நேரம் இதை விட்டு பிரிந்து சென்று நாம் பார்க்கின்றோம். அன்பிற்கு சகோதரர்களே, நாம் தனித்து நின்று மார்க்கத்தை சொல்வது என்பது உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான். நம்மை விட்டு அனைவரும் சென்றாலும் சரி, நாம் 2 பேர் இருந்தாலும் சரி, அந்த 2 பேருக்காகவும் சத்தியத்தை சொல்வோமே தவிர யாருக்காகவும் தௌஹீத் ஜமாத்துடைய அறிஞர்கள், தௌஹீத் ஜமாத் மார்க்கத்தை விட்டுக் கொடுக்காது. அப்படி விட்டுக் கொடுத்தால் அவர் தௌஹீத் ஜமாத்தில் இருக்க மாட்டாங்க. எனவே உள்ளதை உள்ளபடி சத்தியத்தை யாருக்கும் வளர்ந்து கொடுக்காமல் சொல்ல வேண்டும் என்பதற்காக நாம் பல்வேறு மார்க்க பணி செய்து வருகின்றோம். அதில் ஒன்றுதான் ஜும்மா பள்ளிவாசல்களை நம்முடைய ஏரியாக்களில் ஏற்பாடு செய்து அதில் நாம் ஜும்மாவை நிறைவேற்றுவது. அந்த வரிசையிலே சத்தியத்தை சொல்வதற்காக உள்ளதை உள்ளபடி யாருக்கும் விட்டுக் கொடுக்காமல் மார்க்கத்தை ஓங்கி முழங்க வேண்டும் என்பதற்காக சத்தியத்தை சொல்லக்கூடிய இந்த ஜமாத்துக்கு துணை நில்லுங்கள். நாங்கள் ஒருபோதும் மக்களை வைத்து விலை பேச மாட்டோம். தௌஹீத் ஜமாத் விலை பேசாது. இன்றைக்கு நாங்கள் சமுதாய பணிகளை செய்கிறோம் என்று சொன்னால், பலவிதமான இரத்த தானங்களை செய்கிறோம் என்று சொன்னால், நம்ம ஜமாத் செய்கிறோம் சொன்னால் அதன் மூலமாக சமுதாயத்தில் பெருமை அளிப்பதற்காக அல்ல.
இதன் மூலமா சத்தியத்தை கொண்டு செல்ல முடியுமா, இதன் மூலமா சமுதாயத்திற்கு நன்மையை கொண்டு செல்ல முடியுமா என்பதற்காகத்தான் நாம் பல்வேறு விதமான பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த நல்ல பணியை செய்யக்கூடிய இந்த நல்ல ஜமாத்திற்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும். இதற்கு நம்முடைய வில்லாபுரம் பகுதியிலே நாம் சொந்தமாக ஒரு மர்க்கஸ் அமைப்பதற்கு உங்களுடைய பொருளாதாரங்களை நீங்கள் வாரி வாரி வழங்க வேண்டும். இந்த ஜமாத்துடைய மார்க்க பணிகளுக்கு துணை நிற்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.